எனக்கு இங்கு கண் கண்ணாடி கொடு. எனக்கு ஒரு டார்னட் வேண்டும். நீங்களே ஒரு டார்னட் செய்வீங்களா? செய்யலாம். பார்க்கிறீர்களா? ஓ சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, இந்த டோனட்டை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். முதலில் இந்த டோனட் மேக்கரில் மாவை ஊற்றுவேன். சரி, எல்லா இடங்களையும் நிரப்பி விடுகிறேன். இதோ சரியானது. இப்போது அதை மூடுவோம் மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம். நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும் எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நிறத்துடன் இருக்கும், மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை. இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். நீங்கள் எவ்வளவு நல்லவர்! அது அற்புதம். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமா, ஆனால் உங்களை பற்றி என்ன? ரொம்ப சரி. கருப்பு டோனட்ஸ் ருசியானவதான். பல ஏதோ குறைவா தெரியுது. சரியா, ஒரு சுவையான சாஸ் தான். ஓவி குறிப்பு. இதுக்கு உதவினால் என்ன? வாருங்க. என்ன ஒரு கனவு பயம்! எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது. பாத்திரத்தை இங்கு கொடு. இப்போதான் என்னிட ஸ்ட்ராபெரி சாஸ் ஓக்க ஒரு இடம் உண்டு. இப்போ இதை பயன்படுத்துவேன். டோனட்டுகளை இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும். அதுவே எனக்கு தேவை. அவர்களை உற்சாகப்படுத்த. இது என்ன? அது வெறும் ஸ்ட்ராபெரி சாஸ். நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். அது விசித்ரா செஞ்சு. இப்போ நான் என் டோனட்ஸ்களை சாஸ் மற்றும் ரொம்ப ருசியான ஐசிங்கோட அலங்கரிப்பேன். அலங்கரணம் நல்லாவே இருக்குது. அவை அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது. சில பயங்கரமானவை. எனது அழகான டோனட்கள் தயாராக உள்ளன. அவற்றை வெளியே போட்டு பொடித்த சர்க்கரை தூவுவேன். இது மிகவும் பாரம்பரியமானது, ரொம்ப ருசியான ரெசிபி. ஆம், இதுதான் உங்களுக்கு தேவை. பாருங்கள், மிகவும் நன்றாக இருக்கிறது. பயன் பெறுங்கள். அத்தை, என் டானட்ஸ் பாருங்க. என்னுடைய சிறந்த ரோசி டானட்ஸ்கள். மிக அருமையான ஒரு டானட்ஸ்கள். காட்சி மட்டும். நான் சுற்றி கழித்து உங்கள் திறக்கவில்லை. இல்லை, சிவாத்து பார்க்க வேண்டுமா? நான் இதை பிடிப்போம். ஆமாம், இந்த கலவையே மிக சுவையாக இருக்கிறது. சரி, ஹசிசமேதம் பண்ணு. எவ்வளவு ருசியாக இருக்கு! இது ஒரு மிக த்ரில்லான டான்ட். இது நகைச்சுவையாகவும் இருக்கு. நான் இதை பரிசோதிக்கிறேன். இது ரொம்ப சுவையா இருக்கு. அது அழகா இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். உனக்கு தேவையானது இவ எவ்வளவு சுலபம்! என்ன? எனக்கு அடுத்ததை முயற்சிக்கணும் என்று நினைக்கிறேன். எனக்கு தெரியல. இவை வானவில் டானட்ஸ். அவை சுவையாக வணக்குகின்றன. சுவையாக. அனைத்து டோனட்டுகளும் நல்லவைகளாக இருக்கின்றன. ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது? நிச்சயம் இந்தவைகளே. நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். இதை எப்படி திறக்கின்றீர்கள்? எனக்கு பாஸ்தா வேண்டும். அது எனக்காக தயாரிக்கவும். அது காரும் நீரை போல. அதனால நான் விரைவாக மிகவும் சுவையான பாஸ்தாவை தயார் செய்யப்படுவேன். அது கிட்டத்தட்ட இதுவே. என்னிடம் என்ன இருக்கிறது? நிச்சயமாக சூடாக இருக்கலாம். எங்கு இப்போது நீ யாரும் நீர் கொதித்து விட்டதா என்று கண்டுபிடிக்க உதவ போகிறாய். அன்றி, இது கொதிக்க வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். அதனால் நீங்க எரிஞ்சிட்டீங்களா? இல்ல, அது மிகவும் சூடாக இருந்தது. அதனால தண்ணீர் சீராக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் பாஸ்தா என்னால் செய்து கொள்ளுகிறேன் என நினைக்கிறேன். ஓ, நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். சரி, ஆனால் அது கொஞ்சம் மகிழ்ச்சி. அது கூட ஒரு அது நல்லது. சந்தோஷமாகிறது. மாவை பலகையின் மீது வைக்கிறேன். இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன். முட்டைகளை உப்பை சேர்க்க நீங்கள் உறுதியாக இருங்கள். இப்போது இந்த மாவை சற்று பிசைய போகிறேன். இது எளிதாக இல்லை, ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும். என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும். தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்க போகிறேன். நான் நிறங்களை சேர்க்கேன். சரி, என் கையில வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும். மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா. இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன். எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்கும்.
இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும். இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும். சரி, பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது. நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. என்ன புத்திசாலித்தனம் கொண்ட பெண். என் பாஸ்தா தயார். நீங்கள் சுத்தமாக சில்லி சாஸ் சேர்க்கலாம். ஓ ஓ, எனக்கு எதுவும் தெரியலையே. என் கண் கண்ணாடிகள். ஓ, இது சில்லி சாஸ் தானா? அல்லது கெட்சப் இல்லை. நாங்கள் இன்னும் சூர்ந்தெடுக்க வேண்டும். பாட்டி, நான் உங்களுக்கு உதவலாமா? இது திறக்கணும். இது பிடிங்க. என் முழுக்கெழுத்துக்கும் சாஸ் தான் அடர்ந்து இருக்கிறது. அம்மா, இது கண்டிப்பா சாஸ் தான். நான் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். சிரிக்காதே. நான் என் பாஸ்தாவை உண்மையான முறையில் இப்படி செய்வது மிகவும் நல்லது. அது ஏற்கனவே முடிஞ்சிச்சு. இப்போ தட்டுல வைக்கலாம். ஏதோ ஒன்ன மிஸ் பண்ணிட்டோம்னு கண் கூட தாலி அல்ல எனக்கு. இப்போ இந்த போஸ்டர் அழகா செய்வோம். கேள்விப்படவில்லை. இது உடலமைப்பை அற்புதமாக மாற்றுவேன். ஐயா சவுண்ட். என்ன ஒரு கருநிற சோகமான அழகான பாஸ்டா. இப்போது அதுக்கு இதுவே தேவையானது. இதுல மட்டும் குறைவானது சிவப்பு. கொஞ்சம் கேட்சப் சேர்க்கிறேன். மேலே ஊற்றிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குது நண்பா. ஐஸுட இன்னும் சிறப்பா இருக்கும். என்ன இது? அவள் எப்போதும் போல எனக்கு அவ்வளவு இனிய வண்ணமிகு பாஸ்டா கிடைச்சது. அதை சாப்பிடவே ஆசை. பார்த்து பாரு ஜில். இது ஒரு விசித்திரமான சாதம். அதை சுவைக்க நல்லது. ஆனால் உண்மையில் நான் சுவைக்க விருப்பமில்லை. ருசியாக தெரியவில்லை. இது வெறுக்கத்தக்கது. மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன். பார்த்ததற்கு நன்றி. சுவையாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இதுதான் எனக்கு தேவை. ரொம்ப அழகாக இருக்கின்றது. நான் இதை பிடிக்கிறேன். அதுதான் வெற்றியாளர். நான் அப்பொழுது நீங்கள் தயாரா இருக்க வேண்டும். எனக்கு ஒரு பானம் வேண்டும். ருசியானதும் இனிப்பானதும். நீங்கள் தயாரா? நான் தயாரா இருக்கிறேன். என்ன இருக்கிறது? ஓ, அதை பெற்றுவிட்டேன். நான் தொடங்கலாமா? சரி. எனவே நான் ஆகர்ஷகமாய் ஆனால் புளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன். சரியானது. அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும். எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்கப் போகிறேன். அளவண்ண அற்புதம் இருக்கும். அவற்றை எடுத்தேன். காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவை முடிவிட்டன. சரி, மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன். அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும். இதுவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயாம் தான். நான் அதை அக்ஸிலிருந்து எடுப்பேன். என்ன அழகான முடிவு. ஓ ஆம், அழகான கையுறைகள். ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை. இப்ப நான் M&Mகள் எடுப்பேன். சரி, இந்த சினிமா ஆட்சி நேரத்தின்படி வகைப்படுத்துவேன். இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும். எவ்வளவு சுவையாக உள்ளது. நானும் M&M's பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஸ்ப்ரைட் ஊற்றுவேன். என்ன சுவையான காக்டெயில். கிரீமை சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும். இது மிகவும் குளிராக இருந்தது. சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அன்னிவசரி செம்புகள் அசதரை நம்பிக்கை அளிக்கப்பட்டது. நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டெயில் தயாரிக்கிறேன். முழுவதையும் எடுத்துக்கொள்றேன். நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஓ, விட்டு விடுங்க. அது அருவருப்பாக இருக்கிறது. நன்றா, என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான குக்டெயில் தயாராக உள்ளது. அழகாகவும் நிறைய வைட்டமின்களும். அதை ஊந்துகளால் அலங்கரிக்கவும். அது வலிமையானது. இது மிகவும் குளிராகும். இல்ல, கையில ஒரு கண்ணாடி. நான் ஒரு சரியான கண்ணாடி எடுத்து சர்க்கரை பாங்கு சர்பத்தோட பூசுவேன். என் செர்வான அடிமேஷ் ஸ்ப்ரைடாக இருக்கும். சேர்க்கணும். அதனை சரியான ஸ்ட்ரா கொண்டு கலக்கணும். மற்றும்
உதவுங்கள். ஓ, நீ எடுக்க பதில் கொடுத்தியே. புதன்கிழமை அதை நீக்குங்க. Hand sanction saying. Kushane hand. Creamer spray. இது பூளைக்கு ரொம்ப ஒத்து இருக்கு. பாஷாசின்ஸ் ஃப்ளாப்ஸ்க்கு நம்ம சிவப்பு பழநீரை ஊற்றுவேன். அதனால மேலே ஒரு கண் மற்ற ஒரு சாலா வைப்பேன். அதுவே சுவையா இருக்கும். சிறப்பானது. அனைவருக்கும் வேறுபட்ட ருசிகள் உண்டு. எனது ருசியை முயற்சிக்கவும். எவ்வளவு அழகானது. இதை பருகி பார்க்கிறேன். ஆ, மிகவும் நன்றாக உள்ளது. ருசி கூடியது. இதுவா? இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன். நான் இதை பரிசீலிப்பேன். என்ன ருசி? ருசியாக இருக்கிறதே. ஆடம், ஒரு கண்ணாடி. ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். நான் இன்னொன்றை எடுத்துக்கொள்கிறேன். ஹூரே, நான் மீண்டும் வென்றேன். மிகவும் மகிழ்ச்சி. இந்த முறை என்ன? இப்போது எனக்கு ஒரு சாலட் வேண்டும். இது போல கிராக்கர்களுடன். ஆம், கண்டிப்பாக. பிரச்சனை இல்லை. ஹாய் காக்ஷிப். நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்துச் செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன். என்ன அளிக்கிறாய் எனக்கு? நன்றி. ஆனால் இனி இப்படி விளையாடாதே. இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும். அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை. இது ஒரு அழகான சாலட் ஆகும். மற்றும் இது அருமையான இறைச்சி. இது இன்னும் சாலட் செய்ய தகுந்ததாக துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும். இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன். நான் சீசர் சாலட் செய்கிறேன். எனவே எனக்கு சில தக்காளி தேவை. இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை. முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ். மிகவும் அற்புதமானது. நான் இப்போ சாத்தியமாக இருக்கிறேன். நீங்களா? மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன். இந்த வேடிக்கையான பொருள்களை பயன்படுத்திக் கொள்கிறேன். நான் வெள்ளரிக்காய், முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன். ஆமாம், இது மிகவும் அழகாக இருக்கு. நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன். நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் கொள்ளப் போகின்றேன். பொருத்தமா இருக்கு. அஃப்ரீனை எவ்வளவு அழகாக உள்ளது. அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது. இப்போது நான் ஒரு பூவிழாக்கள் செய்வேன். அற்புதமான சுவையான சலாட் புதிதாக வெளிப்பட்டது. சரி, இது அவற்றையும் இல்லை. ஓ, சிப்பாமலை இருக்கு. நான் உங்களை இப்போது வெட்டுறேன். ஒரு சாலட் வைங்க. நான் வெள்ளரிக்காயை வட்டமா நறுக்குவேன். எனக்கு கத்திகள் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு அருமையான ஆர்வமுள்ள முகத்தை செய்ய போறேன். பரவாயில்ல, அழகா சாலட் மான்ஸ்டர்களை ஒரு தட்டுல வைங்க. எனக்கு எல்லாமே தயாராக இருக்கிறது. எவ்வளவு அளவுக்கு உணவு. ஓ, குச்சிகள். ஒரு சுவாரஸ்யமான சாலட். நேர்மையாக சொல்ல வேண்டுமெனில் இது மிகவும் சுவையாக இல்லை. இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம். இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ. கருப்பு வஸ்து என்ன அப்பா? அது ஒலிவ். அருவருப்பாக இருக்கிறது. எந்த வகை சாலட் இது? ஓ ஆமாம், இதுதான் ஜெயித்தது. ஆஹா, ஜெயித்து விட்டேன். நான் ஒரு சிறந்த சமையலாளர். செஃப் பேட்டன் யார்? என்னால் ஒரு பர்கர் செய்ய வேண்டும். முதல் சுற்றில் பெரியதும் ருசியாகவும் இருக்கட்டும். ஒரு பர்கரா? ஆமாம். என்னால் பர்கர் செய்யப்படவில்லை, ஆனால் அதை செய்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன். முதலில் ஒரு வலுவான பெட் மீனாக 4 கூர்மையான நகங்களால் ஒரு குடுவையை திறக்க முடியும். என் பர்கரில் பட்டியை மீன் மாற்றும். எனக்கு மீன் பிடிக்கிறது. இப்ப எனக்கு ஒரு கவலைப்படாதே, நான் உன்னை நோவிக்கப் போவதில்லை. நான் பாத்தி மற்றும் சீஸ் வெட்ட வேண்டும். அது இல்லாமல் பர்கர் இல்லை. என்ன சந்தா போகை. வணக்கம். அதை சாப்பிட தயார்.
என்னை போன்ற இனிப்பு பேர்க்கரை ஒன்றை தயார் செய்ய விரும்புகிறேன். அந்த இனிப்பு பனியில் மாம்பழ ஜெல்லி இருக்கும். பாஸ்கின் ராபின்ஸ் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். மேலும் அது இதய வடிவில் இருக்கும். சிறிது கூடுதல் புளிப்பான கம்மி மற்றும் இனிப்பான ஸ்ட்ராபெரி சீரப். இரண்டாவது பன் மற்றும் போலா, என் பர்கர் முடிஞ்சது. எனக்கு தோணுதலின் செய்த பிடிக்கும். அவள் அதை விரும்புவாள். அதில் மகிழ்ச்சியாக இருக்க என்ன இருக்கிறது? அந்த பர்கரை கூட நன்றாக உண்ண முடியவில்லை. நீ சிரிப்பதை நிறுத்த வேண்டும். உனக்கு நான் ஒரு பாடம் கற்பிக்க போகிறேன். இல்லை, வெறியனாதே. இல்லை, ஏ, அது மாவு. ஓ, நிறுத்து. எனக்கு புரியவில்லை. பிடித்து விட்டேன். சரி, எங்கூட வேகம் உச்சியில் தாங்கிறது. இதோ உங்களுக்காக ஜலம் நீரு. அது போதும் கவிஞர். சரி, இனி கிண்டல் வேண்டாம். சமையலுக்கு நேரம். நான் பேன்ஸ் கொண்டு தொடங்குவேன். அதற்கு மாவு தயாரிக்க வேண்டும். ஆனால் அதுதான் எல்லாம் அல்ல. காய்கறிகளை நாம் மறக்க கூடாது. அவற்றை மெல்லிய வளையங்களாக நறுக்க வேண்டும். மற்றும் ஆமாம், கொஞ்சம் இறைச்சி. ருசியான பட்டி தான் ஒரு பர்கரின் அடிப்படை. சாஸ் கூட மிகவும் முக்கியம். நான் இதையெல்லாம் எனக்கே சமைக்க போகிறேன். என் நினைப்பில் பேட்டியின் தொடக்கமாக உள்ளது. அருமை. ஓ ஆமாம், இப்போது எல்லாம் சேர்ந்து வருகிறது. அனைவரும் விரும்பும் ஒரு மலிவு. இது உறுதியாக இருக்கும். இது பெரியதாக மட்டுமல்ல, மெய்யல்லாத வகையில் சாறு நிறைந்ததும் ருசியானதுமாக உள்ளது. அப்தே, இதில் எப்படி அற்புதமாக இருக்கிறது என்று பாருங்கள். அனைவரும் இதை நேசிப்பார்கள். ஓ நட்சத்திரங்கள், சீரானது. அதுவும் சரியே. நானே பசிக்கு வைக்கிறேன். ஓ, இது லின்சேக்கு. ஓ, செட்டைகளோட பாருங்கள், மிகவும் நன்றாக தோன்றுகிறது. ஒரு விதிவிலக்குடன். தொண்டு கிழி, நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஓ, இதுவே மோசமாக காற்று வீசி. நான் அதை முயற்சி செய்ய கூட விரும்பவில்லை. க்ளோய் எனக்கு செய்த இந்த அழகான இளமை அடுப்பிங் பர்கரை நான் முயற்சிக்க விரும்புகிறேன். அதே மிக அருமை. சரி, மீண்டும் முயற்சிக்க வெளியிருக்கும் ஒன்றே செஃப் ஈத்தனின் பெரிய பர்கர். இது சாதாரண போர்க்கர் அல்ல, இது முழு கேக். ருசி அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் தான் வெற்றியாளர். ஆம், நான் வெல்ல போகிறேன் என்பதை நான் அறிவித்தேன். கடைசியாக நான் தானே செஃப். என்னை பற்றி பெரிதாக இருப்பது ஓ, நாங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளோம் நண்பா. ஓ இல்லை, மிருகம் நகரில் இருக்கிறது. மீண்டும் எனக்கு சுவையான முட்டை தயாரி. நான் அவர்களை நேசிக்கிறேன். நன்றாகவே செய்யலாம். எளிதாக தாண்டு. ஓ, நான் கொண்டிருக்கிற பூஞ்சை பார்த்து பார். நான் அழகான முட்டைகளை செய்ய போகிறேன். அந்த கண்களை பாருங்கள். அற்புதம். மீதமுள்ளது காதுகள் மற்றும் டை ஒன்றை சேர்ப்பது மட்டுமே. ஒரு தட்டில் வைத்துக் கொள்வது. இதோ சென்று விட்டோம். விரிவுகள், ஒரு கலை வேலைப்பாடு. அற்புதம். யோகர்ட் மிகவும் சுவையானது. எனது இனிப்பிற்கு மீதமுள்ள யோகர்ட்டை பயன்படுத்துவேன். லின்சே முட்டைகள் விரும்பினதை நான் அறிவேன். ஆனால் நான் மிகவும் ஊத்து ஏதேனும் செய்கிறேன். மஞ்சள் கரு பதிலாக நான் தின்பது பீச்சுகளை கொண்டு செய்வேன். நான் இதை முயற்சிக்க காத்திருக்க முடியவில்லை. அற்புதம். அப்படின்னா நாங்கள் எங்கள் தயிரில் ஒரு பேரிக்காய் சேர்க்கிறோம். உண்மையில் 2 பேரிக்காய். பாருங்கள், அது முட்டைகளைப் போல இருக்கிறது. அது போல தோன்றுகிறது, ஆனால் அது அல்ல.
நான் மிகவும் உண்மையான முட்டைகளை காய்கறிகளுடன் செய்ய போகிறேன். அதற்காக நான் முட்டைகளை மட்டுமல்ல காய்கறிகளையும் தேவைப்படும். இதை இங்கே கச்சிதமாக ஊற்றுகிறோம். ஓ, நேரடியாக நன்றாக அடுப்புல போடுகிறோம். அலாம், என் முட்டை அடிப்படை ஆயார். இப்போது அதை உருளையில் உருட்டுகிறோம். இந்த ரோவில் சீஸ் தூவலாம். அதிகமாக இருக்கிறதோ அதுவும் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் ஒத்துக்கிறேன், இது மிகவும் நன்றாக இருக்கிறது. எங்கே எனது தயிர்? அதை யாரு சாப்பிட்டார் என்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் காலடிகள் உன்னை வெளிக்கொண்டு வந்துட்டன பூனை. உனக்கு வெட்கமில்லை. என்னை ஊழியம் செய்யாதே. வாருங்கள், விரைவில் விடுங்கள். எனக்கு பசிக்குது. ஓ, சாப்பிடுங்கள். சரி சரி, சுவாரஸ்யம். சரி, அது அழகாக இருக்கின்றது. க்ளோயி, நீ என்ன செய்தாய்? இங்கே முட்டையின் மஞ்சள் பூ கொஞ்சமே இருக்கிறது. சரி, இதை பாபர வகை பார்க்கலாம். எல்லாம் வேறு ஏதுவாக இருக்கும். அவை பேரிக்காய். உண்மையில் சோ நான் இன்னும் அதிகம் எதிர்பார்த்தேன். சீசன் ரோல் நல்லதா தெரியுது. அவர் சீச பொறுக்கல, நான் அதை பிடித்தேன். சரி, இப்போது மிஸ்டர் குட்டி பூனைவிலிருந்து முட்டை சாப்பிட வேண்டும். இதுவரை இது மிகவும் அழகாக இருக்கிறது. சிறப்பு, அற்புதமாக இருக்கிறது. மிஸ்டர் குட்டி பூனையை நீங்கள் தான் தக்கதான வெற்றியை பெற்றுள்ளீர்கள் என்று வாழ்த்துகிறேன். நான் உங்கள் இழந்து விட்டேன். எனக்கு எழுதாதே. உங்களுக்கான எனது தொடக்க பணியாக பொம்மையின் வடிவில் ஒரு கேக் செய்ய வேண்டும். உங்கள் விருப்ப புத்தகங்கள் மற்றும் தோற்றங்களிலிருந்து உங்கள் விருப்பமுள்ள ராஜகுமாரியை தேர்வு செய்யலாம். சரி, நீங்கள் தயார் என்றால் தொடங்கலாம். அங்கே நாம் செல்கிறோம். இல்லை, அங்கே நாம் செல்கிறோம். சரி, அடுத்தது நமக்கு ஒரு பானை மற்றும் டொக்கோலேட் தேவையாகும். மேலும் நான் சுவை குதிரை கட்டையை பயன்படுத்துவேன். அதை ஒரு பானையில் வைக்கிறேன். கொஞ்சம் மாவு, பின்னர் ஒரு பெருப்பாட்டையை எடுத்து குழைக்கிறேன். என் ஓச்சிக்கு ஆல்ரெடி ரோங்ஹா சியாசி சூ அது ஒன்றில் யூலு கலசுத இரவகி 10 டோன் கேரமலை ஐடி ஓவர் த கேக். பிறகு சாக்லேட்டில் சில மாவு சேர்த்து அதை கலக்குகிறேன். அது சாக்லேட் மாவாக மாறியிருக்கிறது. அதை உருட்ட வேண்டும். சரியாகிறது. நான் இதிலிருந்து ஒரு பொம்மையின் ஆடையை கடிக்கும். வா, இந்த போடையை காண்க. அற்புதமானது. சில விவரங்கள், சில சாக்லேட் மணிகள் மற்றும் சாக்லேட் இறக்கைகள். ஹோம், அடுத்தது என்ன? சரி, நாங்கள் மேலும் சாக்லேட் சேர்க்க போகிறோம். இது சிறந்த உடையாக இருக்கும். ஆஹா, இதை பார்ப்போம். என்ன மெலிசா, உன்னால் என்னை செய்ய முடியும்? ஓ, பரவாயில்ல. அப்பா, பப்பா மாவை எடுத்துக்கொள்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. எல்லாம் இனம் கொஞ்சம் பிங்காக இருக்கும். விவரங்கள் கொண்டடையிலும். அடடா, மேலும் கம்மை துளிக்கலாம். இது மிகவும் ருசியாக உள்ளது மற்றும் பெரிய குமிழிகள் உருவாக்குகிறது. ஓ, இது மிகவும் நன்றாக வாசிக்கிறது. அற்புதம். அருமையே, மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு பிடித்து விட்டது. டைரா, இதை பாரு. அன்னிக்கவும் என் சாக்லேட் இளவரசியை விட எண்ணம் செல்லவில்லை. இது அழகாக இருக்கிறது. ஓ, சமையல்காரரே, பாருங்கள். ஆர்ப்போம். டைரா, உங்கள் பொம்மை அருமையாக இருக்கின்றது. ஒரு துண்டு வெட்டுவோம். வா, மென்பா நடுக்கு. எனக்கு சாக்லேட் கேக் மிகவும் பிடிக்கும். என்ன இருக்கிறது? சாக்லேட் சிறகுகள். அருமை.
இப்போது மெலிசாவின் முறை. ஒரு துண்டை வெட்டுதல். வாவ், மெலிசாவின் கேக் இளஞ்சிவப்பு. சுவைத்தேன், ருசியானது. நாங்கள் சில புயல்களையும் உருவாக்கலாம். மற்றும் வெற்றியாளர் மெலிசா. நான் உங்களுக்கு கூறினேன். பெண்களே, நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த பணி கொட்டகையின் வடிவில் ஒரு கேக் உருவாக்குங்கள். எனக்கு தோன்றுகிறது அனைவரிடமும் நிறைய கேக் ஹப்பர்கள் உள்ளன. வேலைக்கு செல்லுங்கள். சரி, எனக்கு இதை கையாள முடியும். ஐரா, அவள் என்ன செய்கிறாள்? அடா, போகாதே. சரி, எதுவாக இருந்தாலும் இளஞ்சிவப்பு பொலிவேந்திருக்கு. இதுல பூர்த்தியுற வரையப்பட வேண்டியிருக்கு. அடுத்து வஃபில் கோனைக் எடுத்து அது தங்கம் படியும் வேண்டும். ஆர்ஹா, எனக்கு இது ஏற்கனவே பிடித்து விட்டது. நல்லா இருக்கு. பாருங்கள், அது ஒரு சாக்லேட் கோபுரம். சில விவரங்களை சேர்க்கின்றோம். சூப்பர். சரி, வாயவ். மேலும் மர்ஷ்மெலோக்கள் அதிவேகமாக ருசிக்கிறதே. எனக்கு இது பிடிக்கும். நான் பழக்கம் பால்கான் சாக்லேட்டை ஏற்கனவே உருக்கிவிட்டேன். என் சொரியை குதிரை வடிவமாக நிரப்புவது நன்றாக உள்ளது. வாவ், இது மிகவும் அழகாக இருக்கு. இதற்கு சில நிறங்களை சேர்ப்போம். வெள்ளையும் தங்கமும் பாராட்டத்தக்கது. பார்வதனை கேக்கிற்குள் சேர்த்து விடுகிறேன். ஹே, ஓ மெலிசா, என்னை அல்னஸ் விடு. அடுத்தது கீழ்ப்பகுதியை பிங்க் கோடுகளால் அலங்கரிக்கிறேன். மேலே குதிரைகளுடன் ஒரு கரிசல் இருக்கும். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், நான் ஒரு விஷயம் மட்டும் தன்னிச்சையாகவே நிச்சயம். மெலிசா என்னை மிஞ்ச முடியாது. உண்மையில் எனது வெறித்தனமாக இருக்கும். நான் சில பருத்தி இனிப்பு சேர்க்க போகிறேன். அது உண்மையில் பெரிய கோட்டை. சமையலாளர் எனக்கு பெருமிதமானவர். அங்கே அவரை பாருங்கள். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அழகே, நீங்கள் மிகுந்த முயற்சி செய்தீர்கள். ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது. மெலிசாவின் கேக் மூலம் தொடங்க விரும்புகிறேன். வாடை நிறைந்த கிரீம் தானா? சுவையாக உள்ளது. கோபுரம் சாப்பிட ஏற்றதா? ஓ ஆம், இது அற்புதம். இப்போது டைராவின் பாரம். நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? டைரா, உன் கேக் கூட அருமைதான். மிக மிக நல்லது. குதிரைகள் சாப்பிடக்கூடியவையா? வெள்ளை சாக்லேட். அற்புதம். டைரா வெற்றியாளர். இந்த முறை பனிக்கூற்று சுவாரஸ்யமாக இருக்கிறது. பூங்கொத்து வடிவிலான கேக். நீங்கள் இதை கண்டிப்பாக சமாளிக்க முடியும். ஓஹோ, எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஆஹா, ஊஹூ, நான் இன்னும் நல்ல கேக் செய்ய போகிறேன். சாக்லேட் கிரீமை கொண்டு கேக் முழுவதும் பிழியும். மற்ற இடங்களை சமமாக செய்கிறேன். அற்புதம். இன்னும் சற்றே கிரீமாவிடம் உண்டு. அருமை. மெலிசா, நான் மிகவும் ருசியான கேக் வைக்க போகிறேன். பிறை மலர் கிரீம். முதலாக தொடங்குவோம். சரி, ஏற்கனவே சிறப்பாக தெரிகிறது. அப்படியா? ஹே டைரா, நான் மாஸ்டிக் முதலாவதாக எடுத்துக்கொண்டேன். நாம் அதை பிரித்து எடுப்போம். அது போதுமானது எனக்கு. கோடுகள் தாண்டியவற்றை வெட்டி விஷயம் சீர் செய்தல். ஆனால் அதை ஒதுக்கப் போவதில்லை. ஏனெனில் மகாகருக்கு மீதி உள்ளவை அழகான அலங்காரமாக மாற்றப்படக்கூடும். சரியே, என்ன செய்யறேன் பாரு. கிரீமில் இருந்து செய்யப்பட்ட மலர்கள். நிஜமாகவே என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். சுருள் வட்டங்களை செய்யலாம். அவை மிக அழகானவை. இங்க் மற்றும் வெள்ளை.
அற்புதமான கலந்து எல்லாவற்றையும் திருப்பி சுத்தமாக வைக்கவும். இதோ நாம் சில பூக்களை பெற்றுள்ளோம். அதுதானா? ஹேம், என்னிட்டமே ஒரு கேக் மட்டும் இல்ல, ஒரு பக்கம் பீச் இருக்கிறது. அழகாகவே இருக்கின்றது. எனினும் என் கேக் உன்னுடையதை விட நன்றாக உள்ளது. இல்லை, நீயும் என் கேக்கை கெடுத்து விட்டாய். முடியாது, நான் கேக்கில் மூழ்கி இருக்கிறேன். நிறுத்து. ஹாய், ஒரு எளிய ஒன்றை தொடங்குவோம். ஒரு வட்டமான கேக் செய்வது. உங்களை நம்புகிறேன். சரி, எனக்கு கிரீம் வேண்டும். எதை எடுத்துக்கொள்வது? சரி, நான் சிவப்புடன் தொடங்குகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வண்ண கிரீமை அடுக்குகளாக பிழிந்து கேக்கின் மீது. இந்த முறை கேக்கை சுழற்ற மறக்காதீர்கள், அதனால் பட்டாம்பூச்சி வண்ணத்தில் பட்டைகள் இருக்கும். எல்லாவற்றையும் ஊதா கிரீமுடன் முடித்து எல்லா அதிகமானவற்றையும் ஒரு ஸ்பேடுலாவால் அகற்றுகிறோம். சரியானது. இப்போது பாரம்பரிய வெண்ணிலா குலேசை எடுத்து கேக்கின் மீது அழகான சிதறல்களுடன் பிழிகிறோம். I cross an October with turned a carrot red you the guys by the Turk Benay. சரியானது. நான் என்ன பண்றான்னு ஆச்சரியமாக இருக்கிறேன். Sorry girl, put their cream over your இப்போத நான் அதை காணாயி பண்ண வேண்டும். என்ன, ட்ரேசிக்கு எல்லாம் தயார், ஆனால் எனக்கு பாதி மட்டுமே இருக்கிறதா? சரி, நான் வேகமாக செய்ய வேண்டும். கத்தியை எடுத்து எல்லா அதிகப்படியானவற்றையும் வெட்டி விடுகிறோம். அப்படியே அவற்றை இங்கே வைக்கிறோம். இப்போது எனக்கு ஒரு இதய வடிவ கேக் உள்ளது. மேலே மேலும் கிரீம் சேர்த்து பின்னர் அதை ஸ்பேடுலாவால் சமமாக செய்கிறோம். இப்ப எனக்கு கொஞ்சம் விளஞ்சிவப்பு தேவைப்படும். மிக சுவையானது. கேக்கில் சில ரோஜாக்களை வைக்க முயற்சிக்கிறேன். ஓ ஆமாம், அதை பாருங்கள், அழகாக இல்லையா? ஓ, மார்ஷ்மெல்லோக்களை மறக்காதீர்கள். ஆம், சுழல் மார்ஷ்மெல்லோக்கள் சிறந்தவை. அவற்றை பக்கங்களில் வைக்கிறேன். சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். வேகத்தை அதிகரிக்கிறேன். என்ன? அதை பாருங்கள். ஏன் இது இவ்வளவு அழகா இருக்குது? அவன் வெல்ல விட மாட்டேன். நான் ஏதாவது யோசிக்கணும். அது சரி, என்னிடம் இதயம் உள்ளது. எனக்கு தேவை ஒரு அறுவை சிகிச்சை கத்தி. கேக்கிற்காக ஒரு துளை வெட்ட வேண்டும். நாங்கள் ஒரு சதுரத்தை வெட்டுகிறோம். பின்னர் ஸ்கால்ஃபெல் எடுத்து அதுல நொடெல்லா வைக்கிறோம். ஓ ஆம், கிராமேல் சேர்த்து சுப்பாது எங்க சதுரத்தை வச்சு போடுறோம். இதயத்தின் மீது சில தோவல்கள். சரியானது. அது கேக்கின் மேல் வைக்கலாம். சரி, உங்களுக்கு இனிய உணவு விவியன். இதோ உங்களுக்கு. வாவ், நீங்கள் எனக்கு கேக்குகள் செய்தீர்கள். அவை மிகவும் சுவையாக உள்ளன. நான் விரைவில் சுவைக்க தொடங்க விரும்புகிறேன். ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஒரு துண்டு சுவைக்கலாம். சுவையாக இருக்கிறது. இன்னொரு ஒன்று. காத்திரு, ஏன் இது உடைந்தது? பயங்கரம். மார்ஷ்மெல்லோஸ் உடன் அந்த இதயத்தை பாருங்கள். அது மிகவும் பெரியது மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது. எண்ணெய். ஓ வாவ், அது என்ன? கிராமேல் நுடெல்லா. அற்புதம். அது மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. செஃப் ட்ரேசி வெற்றி பெறுகிறார். வெற்றி எனது. நான் இதை பற்றி கனவு காண முடிந்தது. யூஹோ! இதயம் வடிவ கேக் செய்யுங்கள். வாருங்கள், நீங்கள் அதை செய்ய முடியுமா அப்படி என்று எனக்கு தெரியும். இது எனக்கு சரியான பணியாகும். எல்லாம் சிறந்த முறையில் தயாராக இருக்கும். நாங்கள் ஸ்ட்ராபெரி கிரீம் பயன்படுத்துகிறோம். நாங்கள் கேக்கை சேர்க்கிறோம். கிரீம், பிறகு கேக், பிறகு மீண்டும் கிரீம், கேக் சரியான உயரத்தை அடையும் வரை. ஓ ஆம், இப்போது நான் அளவுகளை எடுக்க வேண்டும். சரி, இது போல
நாங்கள் அதிகப்படியானதை வெட்டி அதை மறுபுறம் வைக்கிறோம். எப்படி? எனக்கு மாஸ்டிக் தேவை. அதை கேக்கின் மேல் வையுங்கள். ஓ ஆம், அப்படியே. நான் ஒரு சிற்பி போல உணர்கிறேன். ஹூ, இப்போது இந்த வட்ட வடிவத்தை தேவைப்படும். இதயத்தில் ஒரு துளை வைக்கவும், அதை எடுக்கவும். அதில் கொஞ்சம் நுடல்லா ஊற்றுங்கள். அருமையான யோசனை. ஓ, சாக்லேட்டால் நிரம்பிய இதயம். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? ருசியானது. போலா, என்ன என்ன? நான் 4 இதய வடிவ கேக்குகள் செய்தேன். அவற்றின் மையத்தில் ஒரு துளை வெட்டினேன். மேலும் கேக்குகள் மேலும் சிறந்தது. விவியன் இனிப்புகளை மிகவும் விரும்புகிறார். லல்லாம் தயாராகி இருக்கும் போது நீ நல்லடக்கத்தை பண்ண முடியும். Morley's Fanny under Ferrangary's transfer tradiடும். Morley ஸ்ட்ராபெரியில எடுத்து அதை பிளெண்டர்ல போட்டு இயக்குறோம். அருமை. ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி தயாராகிச்சு. Arcus Wangadosi Iridim des neue Balloon a lot of course. Does it last mutigulurdum fensham? There's general whacker. அனைத்து பட்டுக்களையும் ஒவ்வொரு துளையிலும் வைக்கவும். அருமை. இப்போது கிரீமை மேலே ஊற்றுகிறோம். அப்படித்தான். அது கேக்கின் மேல் முழுவதும் பூசுங்கள். சரியானது. கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ். நான் தயாரா இருக்கிறேன். சரி, சாப்பிடுங்க விவியன். வாவ், நீ என்னை ஆச்சரியப்படுத்த எப்படி என்று தெரியும். மேலும் 4 கேக்குகள் மற்றும் உள்ளே நிறைய இதயங்களும் நுடல்லாவும் கொண்ட ஒரு அழகான கேக் உள்ளது. இது மிகவும் சுவையாக உள்ளது. இந்த சுவையான முயலின் மீது ஊற்ற முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெலோ மற்றும் சாக்லேட். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது நான் முயற்சிக்கிறேன் இந்த கேக்குகளில் ஒன்றை. சரி, இதோ. என்ன அது? என்ன? ஓ, அருமையானது. அற்புதம். இத மற்ற கேக்குகளோட முயற்சி செய்றேன். அவற்றுல திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. ரொம்ப நல்லது. இது ரொம்ப அற்புதமா தெரியுது. ஆம். மேலும் அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, யாரை நான் தேர்வு செய்கிறேன்? சரி, செஃப் நாதன், நீங்கள் தான் வெற்றியாளர். ஆம், நான் உன்னை வெல்ல முடியும். அம்வா, எங்க ஓ இல்ல, சூடான பச. பாட்டி காரமான உணவை விரும்புவதில்லை. ஐயோ, எவ்வளவு பயங்கரமான கனவு பெண்களே. வாங்க. நீங்க தொடங்க போறீங்க நிக்கோல். எனக்கு நினைக்கிறேன் இது சரி. நான் அதை என் வாயில் வைத்து ஒரு கடி எடுப்பேன். இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. நான் ஒரு பபிள் ஊத முடியும். கொஞ்சம் காரமாக இருக்கிறது, ஆனால் சகிக்க முடியும். பயப்பட வேண்டியதில்லை, நான் முடித்து விட்டேன். ஓ, இந்த பப்ளிகம் நிக்கோல் சாப்பிட்டதை விட மிகவும் பெரியதாக இருக்கிறது. பாட்டி பயப்படுகிறார். இது மிகவும் காரமாக இருக்கக்கூடாது. ஓ, அது பயங்கரமாக இருக்கிறது. ஓ இல்ல, நான் உள்ளிருந்து எரிகிறேன். பாட்டி, ஏன் உங்கள் வாயை திறந்தீர்கள்? நான் அதை தடுக்க முடியவில்லை. என்ன? ஓ, எனக்கு தோன்றுகிறது அங்கே சிக்கன் இருக்கிறது. வாசனை அற்புதமாக இருக்கிறது. எனக்கு மொறு தோலுடன் பொரித்த கோழிக்கால்கள் மிகவும் பிடிக்கும். இதை உடனே மறந்து விடுவேன். இந்த கோழியுடன் ஆபத்து முடிந்தது. ஆனால் மாண்டிக்கு இல்லை. பாவம், உன்முறை. ஓ, இதை பார்க்கவே எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எனக்கு முட்டைகள் எழுந்திருக்கின்றன. பாட்டி, நான் இதை செய்ய முடியாது. நிறுத்து, கவலைப்படாதே. பாட்டி உனக்கு உதவுவார். நீ ஒரு சிறிய துண்டு எடுக்க வேண்டும். உன் வாயை திறந்து ஒரு கடி எடு. பார்த்தீங்களா? பயமில்லை. ஓ, பாருங்கள், மற்றொரு கடி. ஓ, வாங்க,
கடைசி துண்டு மீதமுள்ளது. ஓ ஓ இல்லை. ஹே, அங்கே ஒரு பபுள் இருக்கிறது. கவனமாக இரு. ஓ, அது வெடித்து விட்டது. எல்லோரும் உயிரோடு இருக்கிறீர்களா? சரி, எந்த தீவிரமான விளைவுகளும் இல்லை. ஓப்ஸ், நான் தவறாக நினைச்சேன். ஓ, நீச்சல் குளத்தில் இருக்கும்போது மிகவும் நன்றாக இருக்கிறது. நல்லது. அது என்ன? இது ஒரு மில்க் ஷேக் பாட்டி. சாதாரண மில்க் ஷேக் அல்ல, இதற்கு ஒரு சிறப்பு அதிர்ச்சி உள்ளது பாட்டி. இது மிகவும் சிறியது. நீங்கள் தொடங்குகிறீர்கள். பார்க்கலாம். எதுவும் விசேஷமில்லை. ஓ என் கடவுளே, என்ன என்ன நடக்கிறது? அச்சச்சோ, இது என் முறை இப்போது. இது என்ன செய்யும் என்று பார்க்கலாம். மூடியை திறந்து ஸ்ட்ராவை எடுக்கிறேன். நான் அதை வேகமாக குடிக்க விரும்புகிறேன். ஓ, உன் மரியாதை எங்கே குழந்தையே? அத பாருங்கள், நான் முழுவதும் ஊதா நிறமாக இருக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நிக்கோல், வா. ஆமாம், நானும் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். முதலில் கொஞ்சம் விப்ட் கிரீம். என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஓ ஆம், இப்போது மில்க் ஷேக் தான். அவள்கிட்ட அதை எப்படி செய்கிறாள்? அது நம்ப முடியாதது. என்ன? ஓ ஓ என் கடவுளே, பாருங்கள். பாவம். ஓ இல்ல கடவுளே. ஓ நிக்கோல் வெடிச்சுட்டாள். நாங்க அவளை மீண்டும் சேர்க்கணும். நிக்கோல், நாங்க உன்னை காப்பாத்த போறோம். பாட்டி, என்ன அதானா? மாண்டிக்கு பெரியது இருக்கிறது. நிக்கோல், நீ நிச்சயமாக அதிர்ஷ்டசாலி. நீ இதை பார்த்ததுண்டா? ஆம், எனக்கு என் கனவுகளின் காண்டி கிடைத்து விட்டது. பாருங்கள், ஆனால் நீங்கள் துவங்குகிறீங்க பாட்டி. போகலாம். அதே போல ஷேனலுக்கு சந்தா செலுத்த மறக்காதீர்கள். சரி, இத முயற்சிக்க நேரம் வந்துட்டது. கண்ணாடி இல்லாமலாம் நல்லா பார்க்க முடியல. உனக்கு என்ன பிரச்சனை? இது மிகவும் சிறியது. இனிமையா வணக்கத்து. ஓ, மிட்டாய் என் மூக்கில் இருக்கிறது. நான் மூச்சு திணற விரும்பவில்லை. ஓ ஐயோ, அது திரும்பி வந்துவிட்டது, ஆனால் எனக்கு மனமில்லை. பிங்கோ, ஓ எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன திட்டம்? என்ன, இந்த மிட்டாயை விதையாக நட்டு அதில தண்ணீர் ஊற்றுவே. எனக்கு ஒரு மிட்டாய் மரம் கிடைத்தால் என்ன ஆகும்? இதை செய்யலாம் நண்பர்களே. இது ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் என்று நினைக்கிறேன். இதோ கொஞ்சம் தண்ணீர். காத்திருக்கிறோம். வாவ், ஒரு அதிசயம் நடந்துள்ளது. இப்போது நான் எப்போது வேண்டுமானாலும் காண்டி சாப்பிடலாம். சாப்பிடு. ஓ வா. மாண்டி, நீ வேகமாக இருக்க முடியுமா? அதுதான். நான் வருகிறேன். கொஞ்சம் காத்திரு. இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம். எம் எம் எம். ஹே, ஆமாம், வு. நண்பர்களே, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிச்சது. ஓ இல்ல, என்னுடைய வயிற்றுக்கு என்ன ஆச்சு? ஓ, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. ஓ, அது என்ன? நான் இதை சாப்பிட மாட்டேன். ஐயோ, நானும் அப்படித்தான். ஓ பாட்டி, ஓ மை காட். அது என்ன? ஓ, கடைசி. காத்திரு. என்ன? பாருங்கள், நீ தொடங்க வேண்டும் நிக்கோல்.
ஓ, நான் இதை செய்ய விரும்பவில்லை. எனக்கு வாந்தி வரப்போகிறது என்று நினைக்கிறேன். காத்திரு. ஆம், காத்திரு காத்திரு காத்திரு. நல்ல வாசனை வருகிறது என்று நினைக்கிறேன். நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் காட்டப் போகிறேன். ஓ ஆம், இது சாக்லேட். நண்பர்களே, ஆம். ஓ, நான் மிகவும் உடம்பு சரியில்லை. நானும் பாட்டி. சரி, நீ போகலாம். மாண்டி, வா, நீயே முயற்சி செய். நான் இதை செய்ய விரும்பவில்லை. ஒரு நிமிடம். எனக்கு நிக்கோல் சரியாக இருந்தார் என்று தோன்றுகிறது. இது என்னுடைய முள் மற்றும் கத்தி. இந்த அழகான கேக்கை சாப்பிடுவோம். இது மிகவும் சாக்லேட்டியாகவும் கிரீமியாகவும் இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதையெல்லாம் முடிக்கிறேன். ஈவ், பியூ. மாண்டி, நீ என்ன செய்கிறாய்? அது ஒரு சுவையான மதிய உணவு. போகலாம். உன் முறை, பாட்டி. அப்படின்னு எல்லோரும் இத சாக்லேட் கேக்னு சொல்றாங்க. நீங்க என்ன தெரியும்? நான் இதை விரைவாக மாற்றி விடுகிறேன். அது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு நொடிக்கு. இங்கே சில போக்கி குச்சிகள் உள்ளன. வாங்கலாம். நான் என் கேக்கை இதனால் அலங்கரிக்க போகிறேன். முடிஞ்சது. அழகான சாக்லேட் நிறைந்த எலுமிச்சை. ஆனா நம் சில கண்களை சேர்க்கணும். ஒரு நிமிடம். இப்போது இது முடிஞ்சது. ஓஹோ, நன்றி பெண்களே. கேக்குகள் செய்யும் போது நான் கண்டிப்பாக ஒரு மேதை எனக்காக ஒரு துண்டு வெட்டுகிறேன். அதை முயற்சி செய்து பார்ப்போம். ஓ, இது ருசியாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. பெண்களே, உங்களுக்கு ஏற்றபடி எடுத்துக்கொள்ளுங்கள். இது அனைவருக்குமானது. அதை பாருங்கள். இது ஒரு சிறிய நுடல்லா. அருமை. நல்லா இருக்கும். நடுத்தர அளவு. வாவ், நான் எப்போதும் இந்த பெரிய ஜாரை கனவு கண்டேன். சரி, நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் குண்டாக விரும்பவில்லை. இது ஒரு கேஷ்டம். நீங்களே பாருங்கள். நான் அதை சாப்பிடாமல் எனது மேக்கப்பை செய்வது நல்லது. உண்மையில் அது ஒரு சிறந்த முகமூடி ஆகலாம். ஆம், சில சாக்லேட் சிகிச்சை. ஓ, ஏன் அவள் தலையில் பேஸ்ட் போடுகிறாள்? மற்றும் முகத்தில. அட, இது ஒரு சாக்லேட் முகமூடி. சரி, பாட்டி, நீங்கள் தொடங்கலாம். ஓ, எனக்கு சில பொருட்கள் தேவை. நாம் ஒரு சுவையான சாக்லேட் கப் கேக் செய்ய போகிறோம். சரி, நுடல்லாவில் மாவு ஊற்றுகிறேன். அப்புறம் கொஞ்சம் பால் சேர்க்கிறேன். அப்படியே போடுங்கள். நமக்கு ஒரு முட்டையும் தேவை. அற்புதம். அதை உடைத்து ஊற்றுகிறேன். இப்போது இதையெல்லாம் சேர்த்து கலக்குவோம். சிறப்பு. அற்புதமாக மணக்கிறது. நமது கலவையை வாப்பிள் இரும்பில் ஊற்றுகிறோம். மற்றும் சில வாஃபிள்களை தயாரிக்கிறேன். இல்ல 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 மாண்டி, அமைதியாக இரு. இந்த வாஃபிள் பாட்டிக்கு இதயம் வடிவில். ஓ, இது உண்மையில் நல்லது. நான் உண்மையில் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். பாட்டி, தயவு செய்து இதை பகிர்ந்து கொள்ளவா அல்லது எனக்காக ஒன்றை செய்யவா? ஒரு நிமிடம் என் செல்லமே. இதோ ஒரு துண்டு. இல்ல, வேண்டாம், நன்றி. சரி, நான் அதை எனது தனியாக முடிக்கிறேன். ஓ, போகலாம். சரி, எனது முறை என்று நினைக்கிறேன். சில அளவீடுகளை எடுக்க வேண்டும். ஆம், முடிந்தது. போகலாம். இப்போது வேலைக்கு இறங்குவோம். நான் டோஸ்ட் செய்ய ஒரு சிறப்பு சாதனத்தை உருவாக்கியுள்ளேன். நன்றாக இருக்கிறது. இது அனைத்தையும் தானாகவே செய்யும்.
அது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது. அது சமமாக டோஸ்டில் பரவுகிறது. நான் ஒரு மேதை என்று நினைக்கிறேன். பிராவோ மாண்டி. நன்றி. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நீங்களும் எங்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா? தயவு செய்து நிச்சயமாக உங்களுக்கே உதவி கொள்ளுங்கள். ஹூரே! நன்றி. ருசி. அருமை. நெய் பிஸ்கட் உண்ண ஆரம்பிப்போம். பயடா சுலபம். நான் செய்ய போகிறேன். நான் எதற்கும் வாக்குறுதி தர முடியாது, ஆனால் நான் முயற்சிப்பேன். இதை எப்படி சமாளிப்பது? இந்த வட்டம் எதற்காக? காத்திருக்கும் தேவையில்லை. செய்கிறீர்களா? இது எப்படி செய்வது என்பதை கவனிக்கவும். சிறன் இயக்கங்களில் உருட்டவும், வெட்டி பேக்கிங் தட்டில் வைக்கவும், ஓவனில் வைக்கவும். நான் எதுவும் செய்ய முடியாது. ஒரு யோசனை. கூகிஸ் வராமாக இருக்குமா? அப்படியானால் மாவிலிருந்து ஒரு வட்டம் வெட்டி வெண்ணெய் உருக வைத்து விடலாம். மிக முக்கியமான பொருள் ஸ்கிட்டில்ஸ் தான். இதில் சிலரை நாங்கள் சாப்பிட நான் தடையாக இல்லாமல் இருக்கிறேன். நீ நல்ல வேலை செய்த கணிஞ்சி. குக்கீஸ் எம்பியர் சவுண்ட்ஸ் எப்பறம் போல மீதி இல்லாமல் சரியானது. இது என்னுடைய குக்கீகள். இது ஒரு கலைப்பணி. வல்லுநரின் கைநடை உடனே தெரிகிறது. என்னுடைய அற்புதமான இணைப்பந்தி வீட்டை பாருங்கள். அடுத்து இந்த யோசனைக்கு நன்றி. நான் கூரை மீது ஸ்கிட்டில்ஸ் மூலம் அலங்கரிப்பேன். சரி, கடைசி அழகு பொடியான சர்க்கரை. மேலும் என் வீட்டில் பனி பெய்திருப்பதை போல தெரிகிறது. ஓ இல்லை, இது சிறிய தீயாக தெரிகிறது. நாமும் உடனடியாக குக்கீகளை அழைக்க வேண்டும். இதை இன்னும் பாதுகாக்க முடியுமா? அச்சச்சோ, இங்கு செய்வதற்கு ஒன்றும் தோன்றவில்லை. இவைகள் பிஸ்கட்டா? இதை நீங்கள் உணவாக கொள்ள முடியுமா என்று தெரியவில்லை. பியூ. சரி சரி, இங்கு என்னமோ உள்ளது. ஆச்சரியம். ஒரு இஞ்சி சப்பாத்தி வீடு. மிகவும் அழகாகவும் மிகவும் ருசியாகவும் உள்ளது. ஆமாம், வேற எப்படி கூடும்? நான் ஒரு நிபுணர். சரி, நம்ம இது பண்ண முடியும். நான் விழுந்தால் கூட. எலி திரைச்சியா? அப்பாவி, என்ன வெட்கக்கேடு. எனக்கு தெரியும். இந்த மோசமான எலி திரைச்சிக்கு பதிலாக நீங்கள் ருசியுள்ள சாக்லேட் பேஸ்ட் பயன்படுத்தலாம். இது நன்றாக வந்திருக்கிறது. மிகச் சிறந்தது. ஒரு அழித்த மேல் தோல் டோரை மீனலாக்கிருக்காம். ரெட்டியான்ஸ் சுழற்சுவர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் பாட்டி? 1, 2 பாட் தேச பாதியாக முடிந்துவிட்டது. வியப்பிற்குரியது. ஆனால் ஒரு பாட்டில் முக்கியமானது சதை நிறைந்த பாட்டி. மைக் கற்றை சர்க்கர் செய்ய எடுத்துக்கிறேன். நன்றி. இனி பாட்டியை வானலியில் வைத்து சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். ஓ மை கடவுளே, ஐசிறுமீன், நீ என்ன செய்யறே? அட, பாட்டி அமைதியா உண்டு. எனக்கு எல்லாம் கையில இருக்கு. ஐடியா வந்தது. மார்ஷ்மெல்லோஸ் வெண்ணெய் செய்யலாம். என் பர்கருக்கு சுவை கொடுக்கலாம். இப்பொழுது மாமர்லேட் வரிசை மேலே உருட்டி கைகளை சிறிது வலுப்படுத்துங்கள். அதுதான் முழு சமையல் முறை. உங்களுக்கு பிடிக்கிறதா? அவ்வளவு போட்டியானது. என்தான் இன்னும் மிகுந்த சுவையான பர்கரை உருவாக்குகிறேன். இந்த கட்லடிகளை மட்டும் பாருங்கள். நான் இன்னும் பேக்கனை சேர்ப்பேன். சாதாரணமாக மாமிசம் நிறைய இருந்தால் அடையாளம் கொண்டு வருவதில்லை. சேர்த்து வைக்கணும். ஒரு அடுக்கு ரொம்ப சலிப்புன்னு நான் ஏற்றுக்கிறேன். அது உங்களுக்கு தேவைப்படுறது தான். ஆம், நானே தோழி என முன்னே இருக்கிறேன். அது முழுமையாக மாறிவிட்டது. ஓ, யூசுவல்லைஸ். ஹரிப்பு தோல்வி அடைவேஸ். அப்படியே ஃப்ரீக்லை மிச்ச சலேசன் கொண்டு செம்புறீங்க. இது காப்பட்சமல்ல. இது நெஞ்சம் இருந்து செய்கிறோம். என்ன ஒரு அழகான பர்கர். கொஞ்சம் மொரிஹேனோ ஒரு பொன்மையான மூடுகை அடைவாரா? வா, பார்ட்டி மாஸ்டரோ ட்ரெனார் பண்ணியறீங்க. டாடா. வாவ், அளவு
Dodi இது என்ன? Burkuri, உரைச்சலா? like for release separate visuals. Aristoteri, Arpias, Pre, Hugh, Evertrue. Oh, a lamer intrudo. Wait, many legendary Burkuri so. And the Perin Vendor Shirich Rikas. Moyer Chibom, Mama Chirier, Marmalade, known as Nerdala. Frichirala Sefin Perger Villarides. Ciao. At zero or need no reasonable. The virtue is a right to restore. Ni panna mudiyada. Wait. Party, bring up. Hello? Banga, Jennifer Nugget Storage Meter. Wait. Tom, so sa sedicate aisle ban kulle utarnam. பாட்டி என்னோடு எண்ணெய் பகிர்ந்து கொள்வாயா? நன்றி. விசித்திரமாக உள்ளது. ஏன் அது வாராமல் உள்ளது? அதிகமாக குலுக்க வேண்டியிருக்கும். ஓ, வா. Ops. There's a clear curve. ஐயோ. வணக்கம். நீங்கள் Thomas. See? Can't add in 30. அதுவே எபரிங்சுவரி ஆர் இருக்க கம்பத்தை அலையும் பண்றேன். சரி ஆற்றில் இருசலாண்டும். The binary solid murderin artity ஒரு துண்டுகளை அதில் முழுக்க வைத்து அவடைபடி கிரக்கர்களில் உருட்டவும். பெரிய ஒன்று இப்போ நீங்கள் இதை பொறிக்கலாம். சுவையா உள்ளது. மாம். என்ன வாசனை? Margarine correct for china train in Lalia. A cursier when the rich cream. A naked sorry உயர்ந்த வகுப்பில் இருந்து துண்டுகளை போல் தோன்றும். பற்றும் நிச்சயம் பசுமடுவதும் ஒரு கலை. அது கண்கவர் ஆக வேண்டும். எனக்கு தெரியும், நீங்கள் சமைப்பதை பற்றி கவலைப்பட விருப்பமில்லை என்றால் நீங்கள் முன்பே தயாரிக்கப்பட்ட ஒன்றை எடுக்கலாம். நான் நக்கட்ஸை சீசில் மடக்குவேன். அடுத்ததாக நான் சீட்டோஸிலிருந்து மிகவும் ருசியான பிரெட் கிரம்ஸ் செய்வேன். அதற்காக இது பேக்கை நன்றாக அடிப்பேன். அன்பே, கவனமாக இரு. அப்படி அதிகமாக பண்ணாதே. ஓ, இது வேலை செய்தது போல் தெரிகிறது. பார்க்கலாம். ஆம், அருமையாக உள்ளதே. இனி சீட்டோஸை நக்கட்ஸின் மீது சேர்த்து அவற்றை வாணலியில் போடுவோம். இந்த அற்புதமான சுவையை நான் ஏற்கனவே உணர்கிறேன். இதை குழந்தைக்கு கொடுக்க கூட விரும்பவில்லை. வரைக்கும் போய் கெட்சப் இல்லாம நகெட்ஸ் எப்படிதான் பின் ட்ராபிக்ஸ் மின். ஆஹா, ஜீப் குளிர்ச்சி அடுக்கிய விஷயத்தின் கல்லா இது மிகவும் சாதாரணமாகவே ருசிக்குது. சரி, அடுத்ததை முயற்சிக்கிறேன். Interior forest. Wonder and I train me mother. For preneur here. இங்க வேற சீட்டோஸ் கூட இருக்கு. இதுதான் தேவடானது. ஹூரை, நான் வென்று விட்டேன். நீ அதை பார்த்தாயா? நீ பீட்சா செய்ய வல்லவரா? எனக்கு வேண்டும். பிரச்சனை இல்லை, நானும் அதற்கு பிரியந்தான். ஆஹா, பீட்சா, அதை நான் செய்யலாம். இதுக்கு தக்காளி பேஸ்ட் தேவை. ஒரு துண்டில் கொஞ்சம் சொட்டுகிறோம். Let's see Serena Rusio Urgo. You pepperoni. Freeze main calico versa. Baby. பாருங்கள், நான் ஒரு நிழல் பறந்து கொண்டிருக்கும் கூட. சொல்லவா? சொல்லப்படாத ஸ்நேகிதி. You're 2020 free. நன்றி பாட்டி. ஆமாம், எனக்கு தெரியும். எந்த சலிப்பு தரும் தக்காளி பேஸ்ட் இல்லை, ஆனால் ஒரு மர்ஷ்மெலோ பேஸ்ட். எனவே நான் முழு கோப்பையை எடுக்கிறேன். இதோ பீஸாவாகும், இன்னும் ஸ்கிட்டில்ஸும் தவறாமல். சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். நீங்க உடை காண்பில்லையா? என் பீட்சா தான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சுவையற்ற வெள்ளை மாவு இல்லை, இதை கருப்பு வண்ணத்தில் அழகாக மாற்றுகிறேன். அற்புதம், இதை பாருங்கள். நான் அதை விட அதிகமாக செய்ய முடியும். இப்போது அடிப்பகுதியை உருட்டுகிறோம். அடிப்பகுதி சிறப்பு தக்காளி சாஸால் பூசப்பட வேண்டும். அப்போதும் பீட்சா சிறந்த இத்தாலிய உணவகங்களில் செய்யும் பீட்சாவை போல சுவையானதாக இருக்கும். மேலக்கிரண்டி சீஸ் வைப்பேன். இப்போ கொஞ்சம் இறால் போட்டு விடுகிறேன். அப்படியே தான் தனியா இல்லாவிட்டா ஆமை சித்தோழிகளை சேர்க்கிறேன். I smelled their creativity ray. Wrist is running out.
இது எவ்வளவு நேரமா இருக்க போகுது? Oh, மனோகரன் இதுதான் சுவிசை. மார்க்ராட். பீட்சாவை சாப்பிட்டு பாப்போம். ரொம்ப நல்லா இருக்குது. ஓ, உங்களுக்கு நிச்சயமா? இல்ல இல்ல மிஸ்ஸம் இல்லை. நம் பார்க்கலேன். The refresh Tigers. Ayo, vice winner. Beers der Sir das Segelin Winnie. But let's just test Segel darling. Then sure race smas 20 ride. Oh, on lases pizza, mutrilum eelbark steady ride. Inaller, huierften burst curry. Mom, to race mayor soy. To rediri. Vartiker, party. நன்றாக கிடைத்த வெற்றி. In order to name tourista. Truthfully. தான புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். கைஸ், நீங்கள் ஒரே நிற உணவை 24 மணி நேரத்திற்கு சாப்பிடும் சவாலில் இருந்தீர்கள். தொடங்குவோம். உங்கள் நிறத்துக்கு பொருந்திய கொடுக்கப்பட்ட உணவை பயன்படுத்துங்கள். பெரிய ஸ்னீக்கர்ஸ் என் வாய் உள்ள பறக்குது. ஆனால் இது மிகவும் பெரியது. அதை என் டீ அளவுடன் அளக்கலாம். ஆமாம், இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? மோசமான ஐடியா. நான் சமுராய் போல் உடைக்கலாம். ஒரே வேலை கிடைச்சது. அதாவது அவரது ஸ்னீக்கர்ஸ் வெட்ட வேண்டும் தான். அது மிக அருமையா இருந்தது. இப்போது அதை உண்மையில ரசிக்க முடியுது. எப்படி? அதுதான் எளிதாக முழு சாப்பிடுவதற்கு. இது எல்லாம் என்னுடையது. நான் முடித்து விட்டேன். நான்சி, இது உன் முறை. எளிது. என்னிடம் சில நீல நிற சாகி சீப்ஸ் உள்ளன. செம்ம சுவையான சீப்ஸ் இப்போதே சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கு. ரொம்ப சுவையா இருக்கு. இன்னும் ஓஹா இல்ல. ஏன் எரிந்த காற்று வாசனை வருகிறதா? நான் உன்னை காப்பாற்றுவேன். அது நல்லது. ஓ இல்ல, நான்சி இன்னும் தீயில் இருக்கிறாள். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியுமா? என் நாற்காலிக்கு கீழே ஒரு வாளி தண்ணீர் இருக்குது. நிறைய தண்ணீர் இருக்குது. இது உதவும். நான்சி, நான் உன்னை காப்பாத்துவேன். இறுதியில் அது மிக மோசமா இருந்தது. ஆனால் அதை களைந்து விட வேண்டும். சரி, இது மேல். உங்கள் உதவிக்கு நன்றி. ஜில், உன் நேரம். ஓ ஹலோ பிங்கம். வாவ், எவ்வளவு பெரிய ஹபாபுபா. ஓ மை கிராஷியல் தெய்வமே, அருமை. சரி, அதை நிகழ்த்துவோம். இது ருசியாக இருக்கிறது. நான் எல்லாம் சாப்பிடுவேன். ஆச்சரியம். ஜில், எப்படி உன்னோட பொருந்துகிறாய்? என்னால் பூச்சலை மிகவும் விரும்புகிறேன். எனவே நான் முடிவில்லாத அளவிற்கு புசிக்க முடிவு செய்திருக்கிறேன். சிரி, மிக பெரிய பபுள் நிகழவிருக்கிறது. ஜில், இங்கே அவசியமில்லை. நண்பர்களே, மன்னிக்கவும். அப்படி நடக்கணும் என நான் நினைக்கவில்லை. என் மிச்ச உலகு ரோட்டை எடுத்து விட வேண்டும். என் மூக்குக்கு என்ன ஆச்சு? அது இளஞ்சிவப்பா. உங்களுடைய மூக்குகள் கருப்பு மற்றும் நீளமாக இருக்கு. அதே நிற உணவை சாப்பிடுவதின் பக்க விளைவாக தோன்றுகிறது. அடுத்து நீங்கும் புதிய இனிப்பு தயாரா? இதோ உங்கள் முன்னால். லாரனுக்கு கருப்பு பர்கர், நான்சிக்கு ஐஸ்கிரீம், ஜில்லுக்கு பிங்க் பிக் டோனட். இதுவே முதலில் தொடங்கும். ஜில், வாங்க. இப்போது நான் இந்த ருசியானவற்றை விரைவாக சமாளிக்க போகிறேன். கத்தி மற்றும் முலாமரம் தயார். பாட்டி, அதை முயற்சிப்போம். ஆஹா, இது எல்லாம் என்னக்குத்தான் என்று நினைக்கும் நேரம் வந்துவிட்டது. இது ருசியாக இருக்கிறது. நண்பர்களே, அதை பற்றி திரும்பவும் யோசிக்க வேண்டாம். அருமை. என் டோனட் முடிந்து விட்டது. நன்றாக. வாங்க. நான்சி, நான் சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நான் ஒரு மாமுத்தை கூட சாப்பிடுவேன். நான் உடனே முடிச்சிருவேன். ஆனா அதுக்கு முன் கையுறைகளை போடுவேன். அழுக்காகாத. இது ரொம்பவே கடினம். ஜில், மன்னிக்கவும். நான் அவ்வளவு நினையல. ஓ சரி, நல்லா. என்னுடைய பர்கரை நோக்கி செல்றேன். நான் அதை எங்கு கடிக்கணும்?
நான் நினைக்கிறேன் இது ரொம்ப பெருசு. ஆனா ஒரு யோசனை இருக்குது. அதை விருந்துகளா வெட்டி விடலாமா? அதுக்கு நான் ஒரு கப் பயன்படுத்துவேன். மிக சிறந்தது. பாகர்கள் கிடைச்சது ரொம்ப சிறப்பா இருக்குது. நான் இன்னும் பல செய்வேன். அதிசயம். ஓ ஆம், என்னுடைய முகத்தில் ஏதோ இருக்கிறது. நன்றாகவே. நான் நிறைந்து விட்டேன். இந்த சுற்றத்தை உன் கண்களால் முடிக்கப் போகிறேன். நன்கு இதை பருக கோபித் தடவை உபயோகிக்கலாமே. ஆனால் அந்த கோபித் தடவை கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது. இன்னும் பெரியதொரு தடவை கண்டுபிடிப்போம். எனக்கு நினைக்க தோன்றுகிறது இது சிறந்ததுதான். ஓ, இது மிகவும் கனமாக உள்ளது. நான் எல்லாவற்றையும் வீழ்த்தி விட்டதை நம்ப முடியவில்லை. இது இன்னும் நல்லதே. நன்றி மார்ட்டின். மார்ட்டின், உன் காதுகள் கருப்பாக இருக்கின்றன. மற்றொருவனது நீலமாகிவிட்டது. சோர்வு. உன்னுடையது இளஞ்சிவப்பாக இருக்கிறது. கயிறுடன் இருக்கிறதா? பெண் மக்களே, நீங்கள் குடிக்க விரும்புகிறீர்களா? ஒரு விரல் இருக்கிறது. அங்கு இல்லை. அது எங்கே இருக்கிறது? நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். புதிதாக உணவு இருக்கிறது. என்னை பார்த்து கண்கள் சுழித்தார்கள். சரி நண்பர்களே, மீண்டும் இது பிளாக் அப். என்கிட்ட பெரிய ஆதரவாளர் இருக்கிறார். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. நான் செய்தேன். ஓ, நான் செல்றேன். ஓ, இது ரொம்ப கனமா இருக்குது. ஓ, நன்றி நண்பர்களே. சரி, ஆனா இது எங்க கொத்தணும்? நான் எப்படி செய்கிறேன்? நான் அதை செய்துட்டேன். சரி, ஒரு மாற்றம் சண்டைகளை கொடுத்துடும். நான் சில மெய்யாலி கலை காட்சிகளை செய்ய போகிறேன். ஹா, முடிந்தது. நன்றி நண்பர்களே. இப்போது இந்த சீர்மையான உரிமை பிங்க் மாக்ரூனை ருசிக்கலாம். சுவையாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆஞ்சல், உனக்கு இவ்வளவு இனிப்பு விருப்பமா இருக்கிறது என்பதை நான் அறியவில்லை. somehow எனக்கு சக்தி கிடைக்க வேண்டும். அது எனது கையொப்ப காலடி என்று சொல்லலாம். மக்காரூன் 4 துண்டுகளாக பிரிந்தது. இது இன்னும் வசதியானது. நான் அடங்க முடியாததால் இதையெல்லாம் சாப்பிடுவேன். ஓ, சிறப்பாக இருக்கிறது. சரி, அடுத்ததே போய் பார்ப்போம். என் நிகழ்ச்சி, உன் முறை அருமை. எனக்கு மிகவும் பசிக்கிறது. கிரீமுடன் தொடங்கலாம். அதுதான் உண்மையிலேயே சிறந்தது. பெண்கள் ஏதோ திட்டமிடுகிறார்கள். என்ன நடக்க போகுது? ஓ, லாரன், நீ ஒரு பிரச்சனையில் இருப்பது போல தெரிகிறாய். உன்னுடைய முகம் ஏற்கனவே கருப்பாக வர்ணமிடப்பட்டதா அல்லது அது ஒரு கிரீமா? அதுவெல்லாம் நகைச்சுவையா? நான் இப்போது முழுவதும் அழுக்கு. இதனால் கேக் கெட்டு போனது. ஆனால் கிரீம் இன்னும் மிகவும் நல்லது. உன்னுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். அம்மா, நான் இதை பிடிக்க வேண்டுமா? ஆஹா, இது மிகவும் கடினமாக இருக்கிறது. என்னோடு இப்படியா? இல்லை. ஆஹா, இல்லை. ஓ, ஒருவேளை இப்படியா? எதை வேண்டுமானாலும் செய்க. நான் என் சொந்த முறையை பயன்படுத்துவேன். மற்றும் ஐயோ, என் மணி. சரி, நான் அவற்றை பயன்படுத்த போவதில்லை. நான் கை பயன்பாட்டை பயன்படுத்துவேன். ஆமாம், இது அருமையாக ருசிக்கிறது. அப்படியா? எனக்கு என் விரல்கள் பிடிக்கவில்லை. மார்டின், உன்னிடம் அங்கே பச்சை நிறம் இருக்கிறது. ஹலோ, என் கண்கள் பிடிக்கிறதா? நீங்கள் அனைவரும் இது ரொம்ப ருசியா இருக்குது. இன்னும் ஒண்ணு இருக்குது. முதல் மர்மலேட், அப்புறம் கண்ணு. ஆஹா, நான் நீளமா மாறிட்டேன். நான் கருப்பா. அமைதியா இருங்கள். சரி பாசங்களே. ஜில் பிங்க் பீட்சா வாங்கினார். மாரின் பிளாக் நூடுல்ஸ் வாங்கினார். நான்சி, நீங்க பேன் கேக் வாங்கினார். அவை அழகா இருக்கின்றன. நான் விரைவில் சாப்பிட முயற்சிக்கிறேன். பேன் கேக்ஸ் நல்ல பெரிய மருமாக மணக்கிறது. மேலே உள்ள வன்னி பழங்களுடன் உள்ளவற்றை பருக விரும்புகிறேன். அது எனக்கு பிடித்ததுதான். ஓ, ஆம். ஹூ, உங்களுக்கு வன்னி பழங்கள் வேண்டுமா? அவ்வளவே. உங்களுக்கு சூப்பர். மரின் அதை பிடிக்கவில்லை. மேலும் நானும். இது மிகவும் நல்லது. எனக்கு இன்னொரு வேண்டும். நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள். சுற்றி புன்னகைக்கிறது. ஓ, அடித்து பிடித்து விட்டேன். இறுதியாக ஒன்றே மிச்சம். நான் இதை கையாண்டேன். எனக்கு ஒரு வேடிக்கையான ஆனால் கோபமான முகம் கிடைத்தது. மன்னிக்கவும்,
என்னுடையது. ஏன் நீ சிரிக்கிறாய்? என்னால் இப்போதே என் கருப்பு கூழ் உணவுகளை கொண்டாட முடிகிறது. வாங்க முயற்சி பண்ணலாம். ஆனால் எனக்கு மிகவும் பசிக்குது. நான் இதை ஒரே நேரில் எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். இது மிக சிறந்தது. உலகின் சிறந்த நூடுல்ஸ். அதுதான் வேகம். அவர் எப்படி அது செய்கிறார்? அதுவே ஃபீசி, நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். ஜில், நீ தொடரலாம். ஷி, எப்படி இருந்தாலும் எனக்கு தோன்ற வேண்டும். நான் ஒரு பீஸாவை அவன் விரல்களில் அது வட்டங்கள் போன்று சிந்திக்கும். இப்படியாகவே யாரும் இதுவரை எதையும் செய்யவில்லை. இது எனது சொந்த அடையாளமான வழியாக இருக்கும். இதை பயன்படுத்தி பார்த்து விடலாம். இது தும்முதல். நண்பர்கள், மார்ஷ்மெல்லோ பீட்சா பெப்பரோனிக்கு கூட ஏற்றது. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓஹா, என் கைகள் பிங்காக மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்படியா? அழகா இருக்கு. நீயும் ஒரு முட்டாள்தான். நீயும். கைஸ், உங்களை காத்திருக்க சில சுவையான உணவு உள்ளது. ஜில் புது அளவு ஸ்ட்ராபெரி போக்கி கொண்டு வந்துள்ளார். மார்டின் கோக் வைத்துள்ளார். கம்மி மனிதனை கொண்டாள். எல்லாற்றும் ரொம்ப அழகா தெரியுது. நான்சி, வாங்க. இத முன்பு ஒருபோதும் சாப்பிடல. வாவ், அவ ரொம்ப சுவையாகவும் புளிப்பாகவும் உள்ளன. நான் இன்னும் சாப்பிட போறேன். ஆனா முதல்ல நான் அவற்றை சுற்றி வைக்க இருக்கின்றேன். பார்ப்போம். ஆமாம், ஒன்று கூடுதலாக ஒன்று. மிக புளிப்பு. கூல் சில். இப்போது நீ அற்புதமாய் அதை முயற்சிப்போம். எனக்கு ஸ்ட்ராபெரி போக்கி மிகவும் பிடிக்கும். 4 நிறுத்த முடியாது. உண்மையில கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப்பை சேர்த்தால் நல்லது. ஸ்ட்ராபெரிகள் எப்போதும் அதிகமாக இருக்கும். அது ருசியானது. ஓ ஆமா, நான் முடிச்சிட்டேன். மார்டின், நீ ஒருவனே மீதம். நான் இந்த பெரிய கிண்ணத்தை குடிக்கிறதுக்கு வருகிறேன். உன்னால கூட கவனிக்க முடியாது. இது ஒரு காட்சி மாதிரி. நன்றாக சாப்பிட வேண்டியது தானே? சப்பறிவு மாடின். சரி, இதோ பெண்களே, போதும், எனக்கு போதும். அப்படியே நிறுத்துங்கள். நாம் சாதித்தோம். மார்டின், நீ எல்லாமே கருப்பாயிட்டே. நீங்கள் எல்லாம் பிங்க் நிறமாகவே இருக்கிறீர்கள். எங்கு சென்றீர்கள்? ஜெல், எவ்ரிஒன் எங்கே? வணக்கம், நான்சி. இதோ ஜில். மார்டினை பற்றி மனதில் வைத்து விட்டோம். நீங்கள் மனித ரூபத்திற்கு திரும்ப போவது எப்படி? எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனது மருத்துவர் பெட்டியில சில மருந்துகள் இருக்கின்றன. அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏதையா நடந்து காண்டிருக்குது. நம்ம முந்தான போல. நாம இந்த சவால் தானம் நல்லா முடிச்சிருக்கிறேன். இது ஒரு சமையல் சவால். முதல்ல எனக்கு சாக்லேட் வேணும். சமையல் தொடங்குவோம். என்ன செய்யணும் எனக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு தேவை. ஓ செஃப், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள் பாட்டி. செஃப், நான் எப்போதும் உங்களை விரும்பினேன். ஏய் ஹே, நீ என்ன செய்கிறாய்? அது ஒரு இதயமா? காத்திரு பாட்டி. ஸ்ட்ராபெரி எப்படி ஷெஃப்? இதய வடிவத்தை இழுக்கவும் சமையல் செய்யலாம். வாருங்கள். ஆம், கிளின்டன் சரியாக சொல்கிறார். உணர்வுகளுக்கு நேரம் இல்லை. நாம் குளோரியை உணவளிக்க வேண்டும். சரி, முதலில் கடாய்ஃபி மாவை தொடங்குவோம். நம்ம பிஸ்தாவை பிளெண்டில் நசுக்கி அத கடாய்பியோட கலந்து ஒரு சிறந்த துபாய் சாக்லேட் நிரப்புல உருவாக்குவோம். அப்படியே பானில் நேராக எல்லாவற்றையும் நல்லாக கலக்குவேன். இப்போச்சு எனக்கு சாக்லேட் தேவை. அதை உருக்கணும். சாக்லேட்டை விரைவாக உருக்க ஒரு பர்னர் பயன்படுத்துவோம். இது ஜாகிரதை வேண்டும். சாக்லேட் அச்சுள் ஊற்றுங்கள். இங்கே உங்களுக்கு பாட்டி, நன்றி. சாக்லேட்டை ஊற்றி பின்னர் முழு அச்சிலும் பரப்புங்கள். அடுத்ததாக கடாய்ஃபி மற்றும் பிஸ்தா கலவையை ஊற்றி சமமாக பரப்புங்கள். அப்படியே இப்போது அதை திருப்பி வைத்து காத்திருங்கள். பாட்டி, உங்கள் காதணியை நான் எடுத்துக்கொள்ளலாமா?
ஆஹா, கண்டிப்பாக. இதோ செஃப். நன்றி. சாக்லேட்ல சில தங்கத்தை தடவுவோம். ஓ ஆ சட் வெட் எனக்கு கிடைச்சு விட்டது. ஓ செஃப், நீ ஒரு மேதை. நான் ஸ்ட்ராபெரிகளை இதய வடிவில் தயார் செய்துள்ளேன். அவற்றை வெட்டியும் விட்டேன். இப்போது அவற்றின் மீது முழுவதும் சாக்லேட் ஊற்ற வேண்டும். ஒரு சாரி வைஸ் பால் சாக்லேட் and its friend chocolate muted coloco beyond just pengen passion directly etc. ஓ வைங்க வைப்பீங்க, அது விசித்திரமா இருக்கு. பாட்டி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். ஸ்ப்ரே இப்போது வேலை செய்கிறது. பாட்டி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹே, அது ஏன் இவ்வளவு குளிர்ந்தது? இல்லை, நான் உறைந்து விட்டேன். ஓ, என்ன ஒரு கனவு. கிளின்டன், இந்த தொப்பியால் உன்னை சூடாக்கி விடுகிறேன். வாவ், இது வேலை செய்தது. நன்றி பாட்டி. நான் சாக்லேட் செய்ய விரும்பினேன். எனக்கு வெள்ளை ஒன்று உள்ளது. மற்றும் உண்மையில எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு கிண்ணத்துல ஒரு சாக்லேட் துண்டை வச்சு அதுல ஒரு ஃபாண்டாவை ஊற்றி காத்திருக்கவும். இதையெல்லாம் எப்படி ஊறுக வைக்கலாம்? இதை பற்றி சிந்திப்போம். சரி, நான் சில சிவப்பு மிளகாய் கமலை மென்று விடுவேன். ஓ ஆம், அது காரமாக இருக்கும். பாத்திரத்தில் உள்ள தீயில் கவனம் செலுத்துவோம். வாவ், நான் ஆரஞ்சு சாக்லேட்டை உருவாக்க முடிந்தது. அருமை. ஹூ, அற்புதம். அதை அச்சில் ஊற்றுவோம். அப்படியே. மற்றும் நிச்சயமாக அதை பின்னர் அலங்கரிக்க வேண்டும். அதை பருத்தி மிட்டாய் கொண்டு செய்வேன். ஆஹா, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆனால் சில துண்டுகளை மேலே போட்டு மென்டோஸ் கொண்டு சாக்லேட்டை உறைய வைக்கிறேன். ஆமா, ஓ மிகவும் குளிர்ந்தது. குளிர்ச்சியை சாக்லேட்டில் நேரடியாக செலுத்தி துருவுங்கள். இப்போது என் சாக்லேட் தயாராகிவிட்டது. லோரி, இதை முயற்சி செய். வாவ், என்ன அழகு. நான் சீக்கிரம் சாக்லேட்டை சுவைக்க விரும்புகிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. மிகவும் குளிர்ந்த பிஸ்தா நிரப்பு. அப்படியா, அடுத்ததுக்கு போகலாம். ஓஹோ, இது என்ன? ஸ்ட்ராபெரி சேர்த்த சாக்லேட். சூப்பர். இது வேடிக்கையாக இருக்கிறது. இதுவென்ன? மிகவும் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிறது. உள்ள என்ன இருக்கிறது? படிக்கலாம். ஓ வா, படுத்து மிட்டாய். யார் வேண்டார்? நன்றாக, நீங்கள் அனைவரும் வென்றீர்கள். என்ன மகிழ்ச்சி. நீங்கள் அதை கேட்கிறீங்களா? நாம் அனைவரும் வென்றோம். ஹூரே. இப்போது எனக்கு சில குக்கீகள் செய்யுங்கள். நான் காத்திருக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு யோசனை வைத்துள்ளேன். குக்கீஸ் எனது சிறப்பு. செஃப் அனைவருக்கும் ஒரு மாவு தயாரிப்போம். முதலில் நாங்கள் மாவு சேர்ப்போம், பின்னர் கொஞ்சம் பால் சேர்ப்போம், அதுக்கு பிறகு 2 முட்டைகளை உடைப்போம். எல்லாவற்றையும் சர்க்கரையால் இனிப்பாக்க வேண்டும். எங் அம்மையாரே. இப்போது நான் எல்லாவற்றையும் சேர்த்து அடிக்கப் போகிறேன். பாட்டி, சமையல்காரர், உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் விசித்திரமாக நடந்து கொள்கிறீர்கள். சரி, நான் சாக்லேட் பூசப்பட்ட குக்கீகளை எடுத்துக்கொள்கிறேன். அவை ருசியாக இருக்கின்றன. ஆனால் நான் பாக்கேஜை திறக்க முடியவில்லை. இறுதியாக ஆம், நான் முதலில் அதை உடைக்கப் போகிறேன். நான் அதை உங்களுடையதை விட சுவையாக செய்வேன். சரியா? ஆமா ஆமா. சேலமே என்ன பண்றா? வாவ், இது அருமையாக இருக்கிறது. அற்புதம். மேலும் வாசனையும் சிறப்பாக இருக்கிறது. குவென்டேன், உன் பொருட்களை சிதற விடாதே. காத்திரு, அவசியமில்லை. உனக்காக எனக்கு M&M's இருக்கிறது. இதை எடுத்துக்கொள். ஓ, எனக்கு எனது குக்கீஸுக்கு தேவை சாக்லேட் காண்டி. மாவுக்கு ஒரு பூ வடிவத்தை வெட்டுவோம். அடுத்ததாக ஒவ்வொரு குக்கியிலும் ஒரு சாக்லேட் காண்டியை வைத்து விடுங்கள். அப்படியே அதன் பிறகு அதை ஓவனுக்கு அனுப்ப வேண்டும். முடிந்தது. எல்லாம் தயாராக இருக்கும் வரை காத்திருக்க வேண்டும். சமையல்காரர், நீங்கள் என்ன யோசித்தீர்கள்? சரி, எனக்கு உருட்டும் குச்சி தேவையில்லை. நான் என் கைகளால், என் வலுவான கைகளால் மாவை உருட்டுவேன். அவை மிகவும் சக்தி வாய்ந்தவை. நான் ஒரு பூனை வடிவிலான குக்கியை உருவாக்கியுள்ளேன். வாவ், அதுவும் அற்புதம். சமையல்காரர், இதோ உங்களுக்கு ஒரு கத்தி தேவைப்படலாம். நன்றி அசீஸ்.
இதை குக்கீகளாக வெட்டி இப்போது எரிவாயுக்களின் உதவியுடன் அவற்றை சமைப்போம். திரவ சாக்லேட்டால் அலங்கரிக்க வேண்டும். அப்படியே சரியானது. எனக்கு இன்னொரு நிறம் வேண்டும். இதோ நமக்கு ஹலோ கிட்டி. ஓ, நீங்கள் ஏற்கனவே என் குக்கீகளை சுவைக்கலாம். அவை மலர்களைப் போல இருக்கின்றன. மகிமை சுவையுடன் சாப்பிடுங்கள். இதோ செல்லமே. வாவ், நீங்கள் என் எதிர்பார்ப்புகளை மீறிவிட்டீர்கள். இந்த குக்கீகள் ருசியாக இருக்கின்றன. அவற்றுடன் தொடங்குவோம். அழகான மலர்கள், அவை அற்புதமாக உள்ளன. அப்படின்னா இவைகள் பத்தி என்ன? ஓ, அந்த அழகான பூனைக்குட்டியை பாருங்க. அவற்றை முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. இதை பற்றி என்ன? ஓ, இவை சாக்லேட் மற்றும் வனிலா குக்கீகள். அவை அற்புதமாக உள்ளன. ஆனால் யார் வென்றார்? குவென்டின் அல்லது சமையல்காரர்? நான் முடிவு செய்து விட்டேன். குவென்டின் வென்றார். இது ருசியாக உள்ளது. ஈஹா, வெற்றி எனது. நன்றி சகோதரி. இப்போது எனக்கு ஸ்கிராம்பிள் முட்டைகள் செய்யுங்கள். உங்களிடமிருந்து சுவையான உணவை எதிர்பார்க்கிறேன். நான் தொடங்குகிறேன். எனக்கு சில முட்டைகள் தேவை. நாங்கள் 6 முட்டைகளை ஒரு கிண்ணத்தில் உடைக்கிறோம். அப்படியே அருமை. பிறகு கிண்ணத்திலிருந்து அனைத்து மஞ்சள் கரு பகுதியையும் பிடிக்க வேண்டும். Now strawberry churned egg wags வெள்ளைக்கா பாத்திரத்தில் ஓட்சாடி இப்போது ஆம்லைட் வெஞ்சிட்டு இது சீசை எடுக்கிறேன். மேலே பரப்பி அதன் மீது பல அடுக்குகள் வெள்ளைகளை வைக்கொண்டார். மற்றும் நிச்சயமாக மஞ்சள் பகுதி மேலே. இதோ பாட்டி. ஓ, உன்னிடமெல்லாம் தயாராகிவிட்டதா? ஓ, என் முட்டை இப்போது வேகிவிட்டது. முதலில் அதை நறுக்க வேண்டும். பின்னர் கொஞ்சம் கீரை மற்றும் காய்கறிகள் சேர்க்க வேண்டும். நான் தட்டில் ஒரு அழகான வடிவம் செய்ய போகிறேன். பாருங்கள் குவென்டின், இப்போது நான் நெசவு செய்ய முடியும். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. இங்கே என்ன இருக்கிறது? இது பிரிங்கிள்ஸ். மேலும் இது காரமாக இருக்கிறது. இல்லை, நான் அதை சாப்பிட போறதில்லை. நான் பிரிங்கிள்ஸ் பேக்கேஜில் ஒரு முட்டையை வைத்து அதையெல்லாம் கலக்கப் போகிறேன். ஆமா, அருமை. ஒரு சிப்ஸ சாப்பிடுவோம். ஓ, இது உண்மையில் காரமாக இருக்கிறது. பிரிங்கிள்ஸில் தீயை அணைக்கவும். அடே, இது சூடாக இருக்கிறது. ஓ, நிமிடம். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் என் பாட்டியிடமிருந்து ஒரு உணவை திருடி என் ஆம்லெட்டை குத்தி அது முடிஞ்சது. சரியானது. லோரி, நீ முயற்சி செய்யலாம். வாவ், நீ எவ்வளவு வேகமாக இருக்கிறாய். நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஒரு சொட்ட முட்டைய முயற்சிப்போம். இது மிகவும் மோசமாக இருக்கிறது. இது என்ன? ஓ, இது முழு முட்டை பொரியல் கேக். கூல். எனக்கு இது பிடிக்கும். இது சுவையாக இருக்கிறது. இது என்ன? இது போல நான் எதையும் பார்த்ததில்லை. இது ருசியாக இருக்கிறது. ஓ இல்லை, இது காரமாக இருக்கிறது. எனக்கு காரமானது பிடிக்காது. செஃப் வென்றார். நாம் வெற்றி எனது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். வாவ், எவ்வளவு அருமை. எனக்கு ஒரு சுவையான சிகிச்சை இருக்கிறது. இது என்ன? நான் தவறவிட விரும்பவில்லை. இல்ல, உட்காருங்கள். நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. இது உண்மையில நல்லது. என்ன ஒரு சுவையான கிராமலில் புழு. மேலும் எனக்கு ஒரு பீஸ் கம் கிடைச்சது. எனக்கு கம் பிடிக்கும். நான் அதை திறக்கிறேன். நீளமாக இருக்கிறது என்று பார்ப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. என்ன? ஓ இல்லை, நான் ஒரு பூச்சியை விழுங்கிவிட்டேன். இல்லை. என்ன ஒரு கியாடுமை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எம் எம் எம். அது அருவருப்பாக இருக்கிறது. ஓ இல்லை, அது எப்படி அங்கே வந்தது? என் பப்ளிக் கம்மிலிருந்து வெளியே போ. ஓ, என்ன ஒரு பயங்கரம். ஓ இல்லை, ஓ இல்லை, ஓ இல்லை, நான் பார்க்க முடியவில்லை. நான் முதலில் இருக்கலாமா? மிகவும் சரி. அது என்ன? நாம் முயற்சிக்க வேண்டும். பார்ப்போம். என்ன சுவையானது.
உன்னிடம் இல்லை. சரி. அது புளிப்பு ஜெல். ஓ, அது மிகவும் புளிப்பு, ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஒரு இனிப்பு சாண்ட்விச் செய்வோம். நான் இதை சாப்பிடுவேன். இல்லை இல்லை, நீ மறந்து விட்டாய். சரி, நான் இங்கே கொஞ்சம் வைக்கிறேன். நான் ஒரு சோகமான முகத்தை வரைந்தேன். ப்ளா, அப்படிதான். மிகவும் புளிப்பு. நீங்க மிகவும் நகைச்சுவையா இருக்கிறீர்கள். என்னை பற்றி என்ன? நிச்சயமாக என்னை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்யும் ஒரு சுவையான பொருள் கிடைத்தது. இதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். ஹே, அது எனது. இந்த மிட்டாயை நான் மிகவும் விரும்புகிறேன். என்ன அழகான கயிறு. மேலும் இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. தூய மகிழ்ச்சி. நான் ஒரு யோசனை வந்தேன். அதன் சுவையை கெடுக்க மாட்டேன். அல்லது நான் கெடுக்கலாம். நிறுத்து. என்ன நடக்கிறது? அது நீங்களா? நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? என்ன என்ன? ஓ, தயவு செய்து. சரி, வாவ், என்ன அழகு. எனக்கு மிகவும் பிடிக்கும். குல், பார்க்கலாம். இது மிகவும் நல்லது. ஓ ஓ, நான் ஹாம்பீர் மறந்துட்டேன். இப்படி ஒரு சுவையான சிகிச்சையை விட்டுவிட முடியாது. சூப்பர். ஏய், இது என் முறை இருக்கலாம். நிறுத்து. எனக்கு இன்னும் ஒரு சுவையான கண் உள்ளது. இது ரொம்ப நல்லது. சரி, நீங்கள் தொடங்கலாம். இங்கே என்ன இருக்கிறது? காத்திருங்கள். கேவியார். அது கேவியாரா? நாம் முயற்சிக்க வேண்டும். அது நல்லது. இது ஒரு விசித்திரமான சுவை, ஆனால் எனக்கு பிடித்திருக்கிறது. ருசியானது. ஓ ஓ, நான் மூச்சு திணறுகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, எனக்கு உதவுங்கள். ஓ, நான் காப்பாற்றப்பட்டேன். ஆமாம், சரியாகத்தான். இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது. நன்றி. வாருங்கள். 3, 2, 1. வாவ், எனக்கு அது மிகவும் பிடித்தது. அதனால் இங்கே என்ன இருக்கிறது? மேலும் காண்டி இருக்கிறது. நான் உன்னை இப்போது சாப்பிட போகிறேன். இது எவ்வளவு பிரகாசமான சுவை. நான் பொம்மையை உருவாக்குவேன். அதை மேலும் சிறப்பாக செய்ய பவுடரில் மூழ்க வேண்டும். புளிப்பு. என்ன, உனக்கு ஒண்ணு வேண்டுமா? ஆமாம். இல்ல. ஓப்ஸ், எவ்வளவு தனிமை. இது ஒரு சுவையான பொம்மை. எனக்கு இன்னும் வேண்டும். இங்கே நீங்க மறந்து விட்டீங்க. இங்கே வா, நான் மூடியை திறக்கிறேன். ஓ, என்ன ஒரு சுவையான ஜாம். நிச்சயமாக இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, புளிப்பாக இருந்தாலும் சுவையாக இருக்கிறது. நான் முயற்சி செய்யலாமா? சரி. நீ என் சொத்து. நான் அதை உனக்கு கொடுக்க வேண்டும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அதை மூழ்க விடுவோம். அதை முயற்சிப்போம். அது நல்லது. நான் செய்யலாமா? வாங்க போகலாம். இது எனது பிடித்த பானம். நான் இதை விரும்புகிறேன். ஓ ஆம், இது ருசியாக இருந்தது. நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன? நான் இந்த கோப்பையை எடுப்பேன். ஒரு சுவையான கோப்பை. அதுல சோடா ஊற்றுவேன். அதிலிருந்து இன்னும் சுவையாக இருக்கும். நீ பகிர்ந்து கொடுக்க முடியுமா? அப்புறம் உன்னுடையது என்ன? நான் அதை திறக்கிறேன். வாவ், ருசியாகவும் சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கிறது. வாவ், ஏதோ ஒன்று குறைகிறது. ஒரு யோசனை வந்தது. ஏய், அப்படி செய்யாதே. வேலை செய்யவில்லை. நான் கிண்டல் செய்தேன். இதோ நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். வாவ், எனக்கும் ஒன்று வேண்டும். ஹே, எனக்கும் ஒன்றை கொடுக்க முடியுமா? மிகவும் சரி. குடிப்போம். அருமை. இப்ப ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கெல்லாம் வேணும். ஆம், அது ரொம்ப அருமை. அற்புதம். நீங்க சாப்பிட்டீங்களா? இப்போது நான். நீங்கள் தயாரா? நீங்க தயாரா? தயாராக வாங்கலாம். வாவ், எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது சுவையானது. உன்னை பாதுகாத்துக்கொள். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இது வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது அதை திறந்து சுவைக்கிறேன். அது மிகவும் சுவையாக இருக்கிறது. எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் நாங்கள்.
இது என்ன? எனக்கு தெரியாது. நாம் இதை முயற்சி செய்ய வேண்டும். நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தேன். ஓ, அங்கே ஜெல் ஊற்று. அதுவே இன்னும் கொஞ்சம். இப்ப அத சேர்த்து ரொம்ப சுவையா இருக்குது. ஓ அப்படியா? நானும் முயற்சி செய்கிறேன். எனக்கு எனது சொந்த முறை உண்டு. அதுதான் இன்னும் மற்றும் பார்ப்போம். ஆம், என் வாயில் ஒரு குதிரை சாண்ட்விச். நான் இதெல்லாம் சாப்பிடுவேன். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நீங்க ரொம்ப நகைச்சுவையானவர். அது மிக அருமை. இது என்ன? எனக்கு ஒரு யோசனை வந்தது. மேரி, ஆமா, பாருங்கள், எனக்கு இதுவும் தேவை. வரைதல் சிறப்பு. விளையாடுவோம். சரி, என் 0. நான் இங்கே போவேன். இங்கே கடைசி குறுக்கு. அப்படியே. ஆம், நான் வென்றேன். எப்படி இருக்கிறது? ஏய், இல்ல, இந்த கடன் மற்றும் நீங்கள் தயாராக தொடங்கலாம். முதலில் நீங்கள் உங்கள் மேக்கப்பை செய்ய வேண்டும். உங்களுக்கு தனித்தனி மேக்கப் செட் உள்ளது. என் மேக்கப் அற்புதமாக இருக்கிறது. அதை செய்வதை நான் விரும்புகிறேன். நான் ஒரு நிபுணர். சரி, எனக்கு சிறந்த மேக்கப் கலைஞர் இருக்கிறார். நான் அவரை முழுமையாக நம்புகிறேன். ஃபெடரிகோ அற்புதமான மேக்கப் செய்கிறார். சரி, எனக்கும் மேக்கப் இருக்கிறது. பார்ப்போம் இங்கே என்ன நடக்கிறது. கிரேயான்கள் அருமை. நான் இதை பவுடராக மாற்றப் போகிறேன். சரியானது. இப்போது நமக்கு சில சுவையூட்டும் குமிழ் தேவை. ஒரு சிறிய குமிழ் ஊதுவது. அதை தூளில் மூழ்கடிக்கிறேன். இப்போது என் முகத்தில் இப்போது அதன் நிறம் சமமாக உள்ளது. இப்போது சில நிறங்களை சேர்ப்போம். நெற்றியில் அழகான வடிவத்தை வரையுங்கள். சரியா? என்னிடம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. முதலில் என் புருவங்களை செய்வேன். இதற்காக எனக்கு ஒரு சிறப்பு கருவி உள்ளது. இப்போது என் கண்ணிமைகள். வாவ், இது குளிர்ச்சியாக இல்லையா? மாலி, உன்னால் என்ன? என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். எனக்கு பெடரிகோ இருக்கிறார். சில கிளிட்டர். இது மிகவும் சிறந்தது. ஓ, எனக்கு கிடைத்து விட்டது. எனக்கு ஐஷாடோவும் தேவை. ஓ, மீனி, மிகவும் நன்றி. அருமை. இப்போது சில குமிழ்களை உருவாக்குவோம். இது என் முகத்தில் அழகான வடிவத்தை விடும். வாவ், நீ இதை பார்த்தாயா? என்னிடம் முத்து மாலையும் இருக்கிறது. நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்துள்ளேன். நான் இந்த முத்துக்களை என் முகத்தில் ஒட்டப் போகிறேன். இதை பாருங்கள், எவ்வளவு நுட்பமாக இருக்கிறது. மாலி பற்றி என்ன? கண்களுக்கு ஏதாவது யோசிக்கவும். பெடரிகோ. மிகவும் சரி, மிஸ் மாலி. தங்க ரைன்ஸ்டோன்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக பொருந்தும். மேலும் எனக்கு இன்னொரு யோசனை உள்ளது. உங்கள் உதடுகளை பெரியதாக மாற்றுவேன். சில நிமிடங்கள். வோலா. பெடரிகோ, நீ என்ன செய்தாய்? அதை எப்படி சரி செய்வது எனக்கு தெரியும். இங்கிருந்து போய்விடு. பணம் இல்லை. இன்னும் என்ன செய்யலாம்? எனக்கு தெரியும். ஒரு ரோஜா எடுத்துக்கொள்வோம். இதன் வாசனை அருமையாக இருக்கிறது. சரி, என் உதடுகளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ரொம்ப மோசமா இல்ல, ஆனா என் லிப் கிளாஸும் சிறந்தது. பெண்களே, நீங்க எல்லாரும் அற்புதமா இருக்கீங்க. உங்க மேக்கப்பும் அப்படியே. கருத்துக்களில் நீங்கள் அதிகம் விரும்புவது எது என்று எழுதுங்கள். இப்போது புதிய முடி அலங்காரத்திற்கு நேரம்.
நீங்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் யோசித்து விட்டீர்களா? ஓ, சோஃபி அறிவாள். அவள் இளஞ்சிவப்பு குதிரைவால் முடியை முயற்சிக்க முடிவு செய்தாள். அருமையான தேர்வு, சோஃபி. எனக்கு தெரியும், நன்றி. ஆனால் அதுவே எல்லாம் அல்ல. நான் சில மினுமினுப்புகளை சேர்க்கப் போகிறேன். என் முடி மினுமினுக்க வேண்டும். வாவ், இப்போது சில நகைகள். அந்த சிப்பிகளை பாருங்கள். அது என் முடியில் அழகாக இருக்கிறது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? நீங்கள் இதை விட சிறப்பாக செய்ய முடியுமா? நிச்சயமாக. எனக்கு என் சொந்த தனிப்பட்ட முடி அலங்கார நிபுணர் இருக்கிறார். டேனி, எனது கனவுகளின் முடியை கொடு. எனக்கு மேலும் தங்கம் வேண்டும். மிகவும் அழகாக இருக்கும் மிஸ். அதை சமமாக பரப்புவது. இப்போது கிட்டத்தட்ட அங்க. என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியும். இந்த மெர்மெய்டின் முடியை வெட்டி விடுகிறேன். மற்றும் அந்த மெர்மெய்டு தானே. இது அற்புதமாக இல்லையா? நான் அதை என் முடியில் வைத்தேன். என் சிகை ஒரு பெரிய நீண்ட வால் போல இருக்கிறது. அது அருமையில்லைமா? நான் மன்னிக்கவும். டேனி, நீ எல்லாவற்றையும் கெடுப்பாய். லீவ் பற்றி என்ன? மிஸ் மாலி, நீங்கள் அற்புதமாக இருக்கிறீர்கள். லிவ் செங்கலைம் இஸ் ஹீட்சிற்கர்கள். இது ஒரு செந்தே முடி அலங்காரம். உங்களுக்கு பொருந்துகிறது. அற்புதம். சரி, உங்க உடைகளை பார்க்கலாம். போகலாம். பெண்களே, உங்களுக்கு ஒரு அழகான உடை தேவை. உங்களிடம் ஏதேனும் யோசனைகள் உள்ளதா? சோஃபி மற்றும் மாலி பெரிய அலமாரிகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு உடையை விரும்புகிறார்கள். ஓ, நீங்கள் அதை கிழிக்கப் போகிறீர்கள். சரி, பெண்கள் சண்டையிடுகிறார்கள். நான் அவர்களை பயமுறுத்த போகிறேன். பூ. அது ஒரு தீவிரமான நடவடிக்கை. லிவ், நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. மேலும் அவள் அந்த உடையை தன்னுடையதாக எடுத்துக்கொண்டாள். சரி பெண்களே, உங்களுக்கு பிடித்த புதிய உடை ஏதேனும் உள்ளதா? அதை அணிந்து பாருங்கள். நான் போட்டியாளர்களை மதிப்பீடு செய்ய தயாராக இருக்கிறேன். ஓ, அது மாலியா? அவள் அழகாக இருக்கிறாள். அந்த பொன் உடை, அவளது முடி. அவள் தங்கத்தை கொஞ்சம் அதிகமாகவே பயன்படுத்தி இருக்கிறாள். எனக்கு ஒவ்வாமை இருக்கிறது என்று நினைக்கிறேன். இல்ல இல்ல, எப்படி உங்களுக்கு தைரியம்? ஓ, அது சோவி. அவள் அழகாக இருக்கிறாள். அருமையாக இருக்கிறாள். சுற்றி திரும்பு. ஓப்ஸ், உன் கால் வழுக்கி விழுந்தியா? சரி, அது எல்லோருக்கும் நடக்கும். ஆனால் எனக்கு மகிழ்ச்சி. அது உண்மையில் மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. அப்படினில் அடுத்தவர் யார்? இது லிவ். நீ என்ன சொல்ல போற? நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஓ, நீ இவ்வளவு அழகாக இருக்க முடியும் என்று எனக்கு தெரியாது. நீ என் இதயத்தை பிடித்து விட்டாய். இந்த கிரீடமும் வெற்றி உன்னுடையது. நன்றி. ஆனால் வெற்றி முக்கியமல்ல, உன்னை நேசிப்பதுதான் முக்கியம், ரிச்சர்ட். நமக்கு ஒரு புதிய ஜோடி கிடைத்துள்ளது. சோஃபி மற்றும் மாலி வழக்கம் போல டாஜுக்காக போராடுகிறார்கள். அவர்கள் அதை உடைக்கப் போகிறார்கள். சரி, அதுதான். நீங்கள் இருவரும் குற்றவாளிகள் பெண்களே. லிவ் மற்றும் ரிச்சர்ட் சந்தோஷமாக
இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். என் நண்பர்கள் அவர்களது செல்லப்பிராணிகளுடன் அறைகளை உருவாக்குவார்கள். ஆனால் கிக்கி மற்றும் நான் என்ன சிந்தித்திருக்கிறோம் என்பதை பார்க்கலாம். நீங்க உண்மையாவே தூங்கிட்டீங்களா? க்ளோய், எழுந்திரு. ஓ வா, நமக்கு அறையை புதுப்பிக்க வேண்டி இருக்கிறது. விடு, எழுந்திரு. க்ளோய் கரடி போல தூங்குறாங்க, மனிதர் இல்ல. சரி, அவங்களை எழுப்ப மாட்டேன். கிலோவை ஒரு கூல மரத்தால் மூடுங்கள். நானே எல்லாம் செய்து விடுகிறேன். நமக்கு தேவை என்ன? ஓ, அங்கே உண்டு. அது ஏற்கனவே அறையில் உள்ளது. அதை நான் விரும்பும் வண்ணத்தில் வண்ணமிட வேண்டும். சிறப்பாக உள்ளது. என்னுடைய வீட்டு அற்புதமாக இருக்கிறது. ஆனாலும் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. சரி, முறையை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? கூரையில் 2 பிடிகளை செய்வேன். அதான் சிறப்பாக இருக்கு. இப்போ ஸ்டென்சில் பயன்படுத்தி எலும்பு உலர் போடுவோம். இது எளிது. ஸ்ப்ரே பெயிண்ட் போட்டு விடலாம். ஆகி போச்சு. நான் அலமாரிகளை சேர்க்க வேண்டும். என் அனைத்து பொருட்களையும் அதில் வைக்கலாம். அதை பாருங்கள். கலோயுடன் நான் எடுத்த படம். நான் உடையை அணிந்து விட்டேன். என் அனைத்து பொருட்களையும் பாருங்கள். நான் மிகவும் நித்திரை கண்டு விட்டேன். நீங்க இது வேண்டுமா? இங்கே இருக்க மிகவும் அருமையானது. நான் நிஜமாகவே நம்முடைய அறையை விரும்புகிறேன். அவளும் இதை விரும்புகிறாள் என்று கூறுவதில் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். டாம், அமைதி தேடு. நீ ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறாய்? சரி, நாம் என்ன செய்கிறோம்? நீ என்ன செய்கிறாய்? மியாவ், எனக்கு இந்த அறை பிடிக்கவில்லை. இது கோரமானது. ஓ இல்லை, நீங்கள் எல்லாம் இதை ஏன் செய்தீர்கள்? எல்லாவற்றையும் அழித்து விட்டீர்கள். ஒன்றும் மிச்சமில்லை. நீ எப்படி முடிந்து விட்டாய் தோம்? ஓ, இவை எனக்கு தான் தானே. இந்த பின்னணி பசைகள். நன்றி. கீறல்களை மூடி புது வேலைகளுடன் முன்னேறுவோம். எங்கே தொடங்க வேண்டும்? முதலில் நாம் துப்புரவாக்க வேண்டும். வா, புதிய விஷயங்களை போடுவோம். கிழிந்த கதிரை கவர்ந்து விடலாமா? அது சிறப்பாக இருக்கு. நாம் அந்த இடத்தில் சில நேரங்களில் உண்மையில் தூங்கலாம் மற்றும் சில குளிர்ச்சியான படிகளை. ஹே காதித், பாருங்கள், நீங்கள் இங்கு விளையாட முடியும். ஆஹா, என்ன ஒரு குளிர்ச்சியான பாத்திரம். சுவர்களில் உள்ள சிராய்ப்புகளை மறைக்க சில ஓவியங்களை ஏகாதுவோம். வாவ், இந்த மீனை பாருங்கள். என் பூனைக்கு கொஞ்சம் உணவும் இருக்கிறது. இதோ நண்பரே, அது எனக்கு மிகவும் பிடிக்கும். என்ன சுவை! நீங்கள் இதை விரும்புவதால் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன். இங்கு அழகான சில பொருட்களை சேர்க்க வேண்டும். அதை பாருங்கள். நான் என் கைகளை முக்கிலும் அழுக்காக்க மாட்டேன். சாப்பிடு. ஓஹோ, என்ன செய்கிறாய்? இவன் நம் புதிய தோழன். உணவு. ஜோல்டியை தொட நினைக்காதே. ஓ டாம், நல்ல பூனை இரு. நாம நண்பர்களை சாப்பிட மாட்டோம். இங்கு உட்கார்ந்து உன் நடத்தை பற்றி சிந்திக்க. இப்போது ஓய்வு எடுக்கலாம். சரி, இப்போது விளையாடலாம். இரு. எல்லாவற்றையும் முடித்து உனக்கு காட்டுவேன். போப்பி, ஒரு 2000 கணக்குக்கு. மாமி, ஹே, என்ன கேக்குறீர்களா? என் ஹாம்ஸ்டர் எந்த காரியத்திலும் ஆர்வமோடு இருக்கவில்லை. பாபி, அதை பார். சரி, நான் உனக்காக மிகவும் சுவாரஸ்யமாக ஏதாவது கட்டிவிடுவேன். வா, நாம் உனக்காக ஒரு மழை சென்று உருவாக்க போகிறோம். நீ அதன் வழியாக ஓடி பார்த்து ஒரு செல்லும் வழியை தேடுவாய். கண்டிப்பாக உனக்கு அது பிடிக்கும். வாங்க. போகிறேன். ஓ, அது உண்மையில் குளிர்காற்றாக இருக்கிறது. நான் உண்மையில் அதை மிகவும் விரும்புகிறேன். நீ எனக்காக மிகவும் முயற்சித்தாய். சரி, நாங்கள் அடுத்ததாக எங்கு செல்கிறோம்? நான் போக வேண்டும் தலைவரே. ஓ இல்லை, அம்மா, நீங்க செஞ்சிடலாம். ஓ, இது வாங்க. இது வெறிச்சோடி இருக்கு. சுவர்களை கொஞ்சம் அலங்கரிப்போம். வாவ், ரொம்ப அழகு.
இது ஒரு சுட்டி எலிக்கு வீடு. மேலும் என் சுட்டி எலிக்கு ஒவ்வாமையாக இருக்க அலைபினங்கள், நிறைய குளிய திட்டங்கள். அருமை பாபி, நீர் வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடித்து விட்டீரா? எவ்வளவு அழகாக உள்ளீரே. எனக்கு இன்னும் இது ஒரு நாய்கள் வேண்டும். இந்த தூள் அட்டையில் உங்களை யார் கிளறுகிறது? இது சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அட, நீ ஏற்கனவே வீட்டுக்குள் போயிட்டியா? எவ்வளவு வேகமாக! நீ உலகிலேயே வட்டியமான ஹாம்ஸ்டர். ராக்ஸி ரொம்ப நல்லவள். அவள் இந்த குழாய்களுடன் எனக்கே அதிசயமூட்டும் வீடு செஞ்சிருக்காள். கடக்கலாம். எனக்கு ரொம்பவே செம நடிகை. நான் இங்கே முழு நாளும் இருக்க தயாராக உள்ளேன். இதையும் மேலும் வெளிச்சமாக்க சில விளக்குகள் தேவை. அத்தை, இது ஒரு விமானம். இது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் தீப்பந்திகளை வேட்டையாடுகிறேன். இங்கு நீர் எப்போதும் சலிக்க மாட்டீர்கள் பாபி. பாருங்கள், இது ஒரு பலூன். சரி, நீங்கள் எங்கேவெல்லாம் ஊர்ந்து செல்கிறீர்கள்? ஓ, நீங்கள் எப்படி நல்ல பையனாக இருக்கிறீர்கள். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த மணல் விடத்தை உங்களுக்காக செய்கிறேன். நீங்கள் மணலில் ஓடுவதில் சந்தோஷம் அடைகிறீர்களே அல்லவா? சில கடற்கரை மணல் ஊற்றுவோம். ஆச்சரியமானது. ஓ, எவ்வளவு உயரமாக நீங்கள் ஏறியுள்ளீர்கள். இப்போது சில சிறிய கற்களை ஏலமிட்ட பகுதிக்கு பாதுகாப்பாக அமைக்க வேண்டும். சில கற்பனை பழுப்புகள் மற்றும் சில காட்களை. இந்த விசிதமானது ஏறக்குறைய நிறைவேறியது. சரி, இது உன் வீட்டைப் போலவே தெரிகிறது. நான் என்ன செய்ய வேண்டுமா? நான் உங்களுக்கு ஒரு ஊஞ்சல் கட்டி விடுகிறேன். நீங்கள் மதிலில் அருவியை பிடிக்க விரும்பினால் அப்போ அதை குளிர்ச்சியான மலர் அச்சுகளால் அலங்கரித்து தான் விடுகிறேன். மறக்காமல் தாவரங்கள். எங்கள் பச்சை மண்டலம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இது ஒரு நடுக்காடு போலவே இருக்கு. நான் எல்லாவற்றையும் அலங்கரித்து விட்டேன். சரி, நீ ஸ்விங்ஸில் சறுக்கலாம். பெட்டி அப்படிக்கு பரிவு நிறைந்தவள். மற்றும் நீங்களே ஒரு குளம் தேவைப்படும். நான் இயற்கையை போல அலங்கரித்தேன். எனவே உங்களுக்கு வீட்டு மதிப்பீடு போல் இருக்கும். சரி, உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். நீந்தலாம். இது கண்டிப்பாக குளிர்ச்சி. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நான் பார்த்தேன். எனக்கும் இந்த கோப்பிரதான வீடு மிகவும் அவேலா, எல்லோரும் வந்து விட்டார்கள். எனவே ஆரம்பிப்போம். எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். இது கடினமாக இருக்கும். எனக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கின்றன போல. சிறப்பா இருக்கிறது. பெட்டி, இந்த குக்கீகள் உங்களுக்காக. ஒரு பிரச்சனை அல்ல. The cookie and ice cream goo A4 Eleintro Ing. The Nordic no eom volime teoperum. Chuprasuyanda எனது சிகை தயார். இப்போது கிரவம் முக்கியமான விஷயத்துக்கு நாம் போகிறோம். இதற்கு சாக்லேட் பால் மற்றும் கிரீம் தேவை. இந்த பொருட்களை கலக்குதல். நான் ரோபோட் என்பதன் அடிப்படையில் இது நல்லது. என் உடலில் நேரில் பொருத்திய கலவை எரிப்பு உண்டு. நாம் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். ஐஸ்கிரீம் ஆயத்தமாகிவிடும். சமைத்தது முடிந்தது. மீதான குக்கி பொடிகள் போட்டு நாங்கள் முடித்தோம். என்ன நடக்கிறது? பெட்டி, தீ குழந்தைகளுக்கான விளையாட்டு பியாருள் அல்ல. இது பாதுகாப்பானதல்ல. நான் உனக்கு உதவுவேன். ஓ, நன்றி ரோவன். நீ ஒரு நிஜ மாயாஜாலக்காரன். கை சேர்த்து கொடு. அடப்பாவியே, என் விரல்கள் அனைத்தும் ஒரு சாக்கெட்டில் இருந்தது போல. என் சாக்லேட் மிகவும் மணமாக உள்ளது. அதைவிட சிறப்பாகவும் உள்ளது. நாம் கொஞ்சம் எடுத்து குளிர்ச்சி படுத்த வேண்டும். என் ஃப்ரிட்ஜ் உதவும். முழுமையுடன் இருங்கள்.
என்னுடைய கலவையெல்லாம் தயாராகிவிட்டது. நாங்கள் அதை சிறப்பு மாறுதல்களில் ஊற்றி குச்சியில் உண்மையான பாப்சிகிள்கள் செய்ய வேண்டும். மாறுதல்கள் நிரம்பியவுடன் அனைத்தையும் உறைய வைக்க வேண்டும். நான் என் சிறப்பு உறைபத அச்சாரத்தை பயன்படுத்துவேன். இப்போது அதற்கு மேலாக சாக்லேட்டை ஊற்றுகிறேன். இது அதை அக்கோமி முழுமையாக்கும். சற்று அழகுபடுத்துவோம். அது மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் உள்ளது. அது உண்மையிலேயே ஓர் அற்புத படைப்பு. அது அழகாக இருக்கிறது. இதோ எனது ஐஸ்கிரீம் சொப்புகள். அதை சாக்லேட் சிரப்பால் அலங்கரிக்கிறேன். இது நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். அதுக்கு நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு. நான் இதை முதலில் முயற்சி செய்கிறேன். அமைதி. மேலும் ஒரு கம்பு. இது மிகுந்த பொழுதுபோக்கும். இதை பாருங்க. இது என்ன பெரிய கோன். ரொம்ப ருசியானது. எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் பிடிக்கும். பாருங்கள். எனக்கு அது பிடிக்கும். அதை சூடுங்கள். மிகவும் ருசியானது. உலகின் சுவையான ஐஸ்கிரீம். உணவு சுவையாக இருக்கிறது. நீங்கள் மற்றும் உங்கள் ஸ்மார்ட் போனுக்காக நாங்கள் தயார் செய்து வைத்துள்ள விளையாட்டை பாருங்கள். விளையாடி டோனட்ஸை சேகரித்து வெற்றியடையுங்கள். மல்டிடிசார்ட் விளையாட்டை கூகுள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் பதிவிறக்குங்கள். எனக்கு என்னுடைய விருப்பமான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். ஹோரே, இது எளிது. உங்களுக்கு தெரியவில்லையா? வாசம் இல்லை. நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நமக்கு தேவை எடுத்துக்கொள்ளும் உருளைக்கிழங்குகள் முதலில் உரிக்க வேண்டும். அதற்காக ஒரு சிறப்பு கருவி உண்டு என்னிடம். அதை பயன்படுத்த மிகவும் வசதியாக இருக்கும். இப்பொழுது தோல் உரித்த பட்டாளங்களை எடுத்து ஒரு சிறப்பு கத்தியை பயன்படுத்தி துண்டுகளாக வெட்டுகின்றோம். எல்லாமும் வெட்டின பிறகு ஒரு சிறிய தட்டில் இவற்றை எண்ணெயில் வைப்போம். சூடான எண்ணெயில். நீ புரிந்து கொள்கிறாயா? அவன் கொஞ்சம் வார்த்தையாக இருக்கிறான். சரி, நான் தான் இப்போது. முதலில் எனக்கு எண்ணெய் வேண்டும். ஆனால் அது பாய்வதே இல்லை. இப்போது பெரிய ஆச்சரியம். இது வேலை செய்யவில்லை. நான் ஆலு விரட்ட முடியவில்லை. வாயினில் யாரும் கருகுவதற்கு முன் அதை மூடிவிடுகிறேன். ஆஹா, அதை பார். French fries and salt directly. போகலாம். திஃபானிலே உருளைக்கிழங்குகளை வைப்பது. தோலை உரிக்கிறோம். துண்டுகளை வெறும் எண்ணெயில் தயார் செய்கிறோம். அப்படியா? நான் என் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறேன். மறந்து விடாதீங்க. நான் சாஸ் டெலிவரிக்காக அழைக்கிறேன். அது உண்மையான ரயிலா? அது மிகவும் குளிர்ந்து இருக்கு. பெட்டி, என்னை நினைக்கிறேன். நீ ஏதோ மறந்து விட்டாய். எல்லாமே கருகி விட்டது. என்ன செய்ய வேண்டும்? இந்த பட்டாணிகள் குளிர்ச்சியாக உள்ளன. எவ்வளவு சூடு! சட்டம் பழுதுபட்டவன் மாதிரிதான். இத்தனை சாதாரணமான பணியையும் நான் செய்ய முடியல. கண்டிப்பாக நான் தோல்வி அடைவேன். அதுவே உள்ளதான். நான் பழைய சாஸ்
நம்ப முடியல. அப்பனே, இதுக்காகமிருந்து வரும் வாசனை மிக மோசம். நான் இதை முயற்சிக்கவே மாட்டேன். மற்றும் இது சுவாரஸ்யமாக உள்ளது. இது மிகவும் ருசியாக தெரிகிறது. இது உண்மையில் ருசியாக இருக்கு. இப்போ ரயிலுக்கு நேரம். ஃப்ரைஸ் மற்றும் சாஸ்கள் மிக இனிப்பாக இருக்கின்றது. நான் இதை முழுவதும் சாப்பிடுவேன். அதுதான் வெற்றியாளர். பழமையான உருவாட்சி மிக சிறந்தது. ஹூரே! இப்போ எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேணும். பணி தெளிவாக உள்ளது. நம்ம இதை பையலாமா? நான் ஒரு அன்னாசி பழத்தை பயன்படுத்துவேன். அடிப்பகுதியை எடுத்துவிட்டு அதில் ஒரு பிளண்டர் வைக்கலாம் மற்றும் அனைத்தையும் கலந்து விடலாம். இப்போது சர்ஃபஸை சரசுவேன். நிறைய சருஃப்கள் முடிவெடுக்கி கஷ்டம். சாக்லேட் சென்சைஸே என் காக்டெயிலுக்கு மெசனேஜ் ஒரு சருவின் உதவியுடன் கண்ணாடியை அலங்கரிக்க வேண்டும். சில உணவு வண்ணம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? விசித்திரமானவங்க. ஹாஹா. எங்கள் அன்னாசி பழத்தை எடுத்து எல்லாவற்றையும் கண்ணாடியிலே ஊற்றுகிறோம். இந்த நிறத்தை பாருங்கள். ஒரு நீளமான குழல் நான் சேர்த்து முடித்து விடுகிறோம். என்னிடம் முழு பாலம்சம் சாக்லேட் பந்துகள் உள்ளன. ஒரு கலக்கி பயன்பட வேண்டும். சொந்த பாணியில் சிறப்பாக செயல்படுவோம். களின் வாசனை. ஆமாங்க, எல்லாத்தையும் நன்றாக கலந்து விடுங்கள். இப்போது வேகமான முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. என்ன பேச்சு நண்பர்களே? நீங்க குபீர்த்துக் கொள்கிறீர்கள். என்ன? நன்றி ராபின், என்னை காப்பாற்றினாய். இங்கே என்ன இருக்கிறது என்று பார்த்து விடலாம். நாம் கிரீம் தேவை. இது பிடிக்கவில்லை. இப்போது மிக சிறப்பாக இருக்கிறது. அறை அற்புதமாக உள்ளது. இப்பை சேஃப்டோங்கன்மைய காக்டெயிலை அப்படியே மாறிஸ்டுவினை கற்றுத் தருவார். ஜெலமர்த்தை கற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் சரி. ஒரு சிறப்பு கண்ணாடியில் கலந்து விடப்பட்டுள்ளது. இந்தியா, நாம் ஒரு ஸ்லஷியை பெற்றுள்ளோம். அது ஒரு கண்ணாடியிலே வச்சிடுவோம். இப்போது அடுத்த சோடா. இன்னொன்று. அடுக்கு அடுக்காக நமக்கு ஒரு ஸ்ட்ரா தேவை. அடியே ஆக்கி முடிஞ்சது. எல்லாம் மிகவும் அழகாக உள்ளது. நான் நீல காக்டெயிலை தொடங்குகிறேன். ரொம்பவும் ருசியாக இருக்கிறது. இது எனக்கு பிடித்தது. வாவ்!